கதம்ப அர்ப்பணமஸ்து. ஸ்கந்தம் 11வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம். கரெக்ட். त्वया एव उदाहृतं पूर्वं धर्मशास्त्रमतं तथा न श्रीदुष्यति चारेण न विप्रहा वेदकर्मणा. ஸோ இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோன்னா, பிரகஸ்பதியோட ஒய்ஃப் வந்து தாரா வந்து சந்திரனோட வீட்டில் போய் உட்காந்துட்டா. ஸோ சந்திரன் வந்து அவளை போஷிச்சுன்னு உட்காந்துருக்கான். பிரகஸ்பதி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி ஆளெல்லாம் அனுப்பிச்சு பார்த்தார், கேட்கல. அதுக்கப்புறம் இப்போ வந்து வர ஸோ அவளை குடு அப்படி கேட்குறோச்சு. அவர் சொல்ல, நீ தான் சொல்கிறீங்க. இப்போ இந்துவோட பேச்சு, இந்துங்கிற சந்திரன் சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேலே, அவள் வந்து பெண்களை வந்து நம்ம வந்து பலாத்காரமாக ஒன்று வீட்டில் வச்சுக்கப்படாது, அவள் இஷ்டப்படி வந்தால் இருக்கலாமே, அப்படி தானே சொல்லியிருக்கேள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. தொயாயேவ உதாகிருதம் பூர்வம், உங்களாலேயே தான் சொல்லப்பட்டது. பிரகஸ்பதி குருட்ட சொல்கிறாரு. ஸோ தர்மசாஸ்திர மதம் ததாஷ, தர்மசாஸ்திரத்துடைய கருத்து, மதம்னா கருத்து. ஸோ தர்மசாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னா, ந ஸ்திரீ துஷ்யதி சாரேன. ஸோ பெண் வந்து இன்னொருத்தன் கூட போனான்னா அதனால அவள் கெட்டு போக மாட்டா அப்படின்னு சொல்லியிருக்குங்கிற தர்மசாஸ்திரம் சொல்லிருக்குன்னு இந்து சொல்கிறாங்க. ஸோ சாரன்னா கள்ள புருஷன்னு அர்த்தம். அதாவது சாரேனா. ஸோ அதனால் இன்னொருத்தன் வீட்டுக்கு போய் இருந்தானா அவள் கெட்டு போனாங்கிறது கிடையாதுன்னு நீங்கள் தான் சொல்லியிருக்கேள். அதே மாதிரி ந விப்ரக வேத கர்மனா. ஸோ அதாவது வேத பிராமணன் வந்து ஏதாவது அவன் வந்து ஏதோ சம்சர்க்கம், அவனுக்கு ஒரு சம்சர்க்கம் ஏற்பட்டால் அதனால் அவன் தூஷிக்கப்பட மாட்டான். ஸோ கெட்ட சம்சர்க்கத்தினால ஒரு பெண்ணும் கெட்டுப்போனான்னு கிடையாது, ஒரு வேத பிராமணனும் வேத பாக்கியமாக ஆயிட்டாங்கிறது கிடையாது அப்படின்னு இந்து ஆர்கியூ பண்ணுறான் தாராவை வச்சுட்டுக்கிறதுக்கு. ஸோ இவங்க பிரகஸ்பதி வந்து ஏற்கனவே அவர் தர்மசாஸ்திரத்தை சொல்லியிருக்கார் போல் இருக்கு. அதாவது இன்னொருத்தரோட சம்சர்க்கத்து கூட போகிறோச்சே பெண் வந்து கெட்டு போகணுன்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதாவது இன்னொருத்தர் வீட்டில் இருக்கிறதுனாலே கெட்டு போகணுங்கிறது இல்லைன்னு எடுத்துக்கணும் நம்ம. ஸோ அவள் வந்து கெட்டு தான் போயிட்டா அப்படின்னு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி வேத கர்மனா, வேத பிராமணன் இது மாதிரி ஒரு கெட்ட சம்சர்க்கத்தில் போயிட்டான், அவனுக்கு ஒரு துர்சம்சர்க்கம் ஏற்பட்டதுன்னா கூட அவனுடைய வேதம் அவனை விட்டு போயிடுத்து அப்படிங்கிறது கிடையாது, அவன் தூஷிக்கப்பட்டான்ங்கிறது கிடையாது. ந துஷ்யத்தின்னா தூஷிக்கிறது, கேடாகிறது, கெட்டு போகிறது. त्वया एव उदाहृतं पूर्वं धर्मशास्त्रमतं तथा न स्त्री दुष्यति चारेण न विप्रह वेदकर्मणा. इत्युक्तः सखिना तत्र गुरुः अत्यन्तदुःखितः जगाम स्वगृहं तूर्णं चिन्ताविष्टः स्मर आतुरः. சசினா இத்தியுக்தக, சசிங்கிறது சந்திரன். ஸோ சந்திரனால் இவ்வாறு சொல்லப்பட்ட பிரகஸ்பதி குருகு அத்தியந்த துக்கிதா, ஐயோ என்னடா கரெக்டாக ஆர்கியூ பண்ணுறானேட்டு ஒரு துக்கம் வந்துடுது அவருக்கு. ரொம்ப துக்கமாயிட்டார் அவர். ஸோ ஸ்வகிரகம் தூர்ணம் ஜகாம, தூர்ணம்னு வேகமாக தன்னுடைய வீட்டுக்கு சென்று விட்டார். சிந்தாவிஷ்டக ஸ்மர ஆத்துரக, மன்மத பீடை, பொண்டாட்டி இல்லையே அப்படிங்கிற ஒரு வேதனையில் சிந்தாவிஷ்டக கவலையோடு கூட வேகமாக வீட்டுக்கு போயிட்டார். இப்போ ஒன்றும் இவனை ஆர்கியூ பண்ணி பிரயோஜனம் இல்லை, புரிஞ்சு போயிடுத்து பொண்டாட்டி அங்கே விட்டுட்டு போயிட்டார். ஸோ தினானி கதிச்சித் தத்திர, கொஞ்ச நாளைக்கு ஸ்தித்வா அங்கே இருக்க அவரோட வீட்டில் இருக்கார். அவர் பாட்டுக்கு ஸ்தித்வா இருந்து விட்டு சிந்தாதுரக, மீண்டும் கவலை வந்துடுது. என்னடா இவ்வளோ போனோட வரவே இல்லையே சொல்லிட்டு ஒரு கவலைப்பட்டு அந்த குரு ஆகப்பட்டவர் யயோ அத்த கிரகம் தஸ்யா, யார் அவனுடைய வீட்டுக்கு, சந்திரனோட வீட்டுக்கு திரும்பி போகிறார். துவரித்தக வேகமாக ஓஷதிபதேஹே, ஓஷதிபதி யார், சந்திரன். ஸோ ஓஷதிகளுக்கெல்லாம், அதாவது எல்லா மரங்கள் கொடிகள் செடிகள் எல்லாத்துக்குமே அவன் தான் கடவுள், சந்திரன் தான் கடவுள். ஏன்னா ராத்திரி தான் ஓஷதிகளுக்கு எல்லாமே ரொம்ப வேலை பண்ணும். அதனால ஓஷதி பதேகே, சந்திரனுடைய வீட்டுக்கு அவர் திருப்பி போகிறார் பிரகஸ்பதி.
उपासिन्तातुरो गुरुः ययौ अध गृहं तस्य त्वरितः ओषधीपतेः स्थितः क्षत्रा निषिद्धः असौ द्वारदेशे रुषा अन्वितः न आजगाम शशी तत्र चुकोप अति बृहस्पतिः சத்ரா நிஷித்தக சத்ரானா அங்கே வாயில் காப்பு இந்த கேட் கீப்பர் இருப்பான் இல்லையா அவனோட வீட்டுக்கு. ஸோ அந்த வாசலில் இருக்கக்கூடிய அந்த கேட் கீப்பர் செக்யூரிட்டி வந்து தடுத்துட்டார். நிஷித்தக தடுக்கப்பட்டு ஸ்திதக கொஞ்ச நாள் நிற்கிற துவாரதேசே ருஷான்விதக அந்த டோர் ஸ்டெப்லேயே கோபமாக நிற்கிறாராம். ருஷான கோபம் ரோஷம். ஸோ ரோஷத்தோடு கூட அங்கே நின்றுட்டுருக்கார். அந்த டோர் ஸ்டெப்லேயே நிற்கிறார் அவர். ஏன்னா அவன் தடுக்கிறான் போகாதேன்ட்டு. சரி ந ஆஜகாம சசி தத்ரா வரவே இல்லை. இவர் வந்திருக்காருன்னு நியூஸ் கண்டிப்பாக போயிருக்கோம். உள்ளே இருக்கிற சந்திரன் வெளியிலேயே வரலை. ந ஆஜகாம சசி தத்ரா சுகோபா அதி பிரகஸ்பதி. அதி சுகோபா ரொம்ப கோபம் வந்துடுது. சுகோபன்னா ரொம்ப கோபம், அதிக கோபப்பட்டார் பிரகஸ்பதி. न आजगाम शशि तत्र चुकोप अति बृहस्पतिः अयं शिष्यतां जातः गुरुपत्नीं तु मातरं जग्राह फलतो अधर्मे शिक्षणीयः मया अधुना. अयं हि शिष्यतां यातः. ஸோ இவன் வந்து என்னுடைய சிஷ்யன். இவர் தான் குரு. தேவர்களுக்கு எல்லாருக்குமே குரு பிரகஸ்பதி. இவன் வந்து என்னுடைய சிஷ்யனாக இருந்து கொண்டு குரு பத்னியும் தூ மாத்திரம் அம்மா போல் மதிக்கப்பட வேண்டிய குரு பத்னியை கொண்டு வச்சுட்டுருக்கேன். ஸோ ஜக்ராகன்னா இது அப்படி கவர்ந்து சென்று விட்டான். என்னோட தூக்கின்னு போயிட்டான். பலத்தோடு கூட அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். அதர்மம் உடையவன். சிச்சனியன்னா சிச்சா கொடுக்கணும், தண்டனை கொடுக்கணும்னு அர்த்தம். சிச்சை பண்ணுறது, தண்டனை கொடுக்கறது. ஸோ சிச்சனியக என்னால் மயா அதுனா என்னால் அவன் சிச்சிக்கப்பட வேண்டும், தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அப்பேற்பட்ட பாவத்தை அவன் பண்ணியிருக்கான். அயம் மே சிஷ்யதாம் யாதஹ குருபத்னீம் து மாதரம் ஜக்ராஹ ஃபலதஹ அதர்மே சிக்ஷினேயோ மயா அதுனா. சிக்ஷனியக उवाच वाचं कोपात्तु द्वारदेशः स्थितः बहिः किं शेषे भवने मन्दा पापाचार सुर अधमा. ஸோ கோபத்தோடு கூட வாச்சம் உவாச்சா பேசுகிறார். கோபத்தோடு பேசுகிறார். துவாரதேச ஸ்திதக வெளியில் நிற்கிறார். இன்னும் உள்ளே போகல. என்னை வந்தால் வாண்டான்ட்டானே, போகாதேன்ட்டானே. அதனால் டோர் ஸ்டெப்பில் நிற்கக்கூடிய துவாரதேசம், துவாரம்னு டோர் ஸ்டெப்பில் நின்றுட்டு கொண்டு பேசுகிறார். கிம் சேஷே பவனே மந்த. என்ன வீட்டுக்குள்ளே இருக்கியா கேட்குறார். ஸோ வீட்டுக்குள்ளேயே தூங்கிட்டு இருக்கியா நீ? சேஷேன்னு தூங்குறியா? ஸோ மந்த பாக்கியமுடையவனே, மந்தனேன்னு கூப்பிட்றார். பாப்பாச்சார பாபத்தை ஆச்சரித்தவனே, சுர அதம தேவர்களிலே கீழானவனே, அதமனானவனே எல்லாம் திட்டுறார் இங்கேருந்து. பாப்பாச்சார राधेकृष्ण मैम. देहि मे कामिनी शीघ्रं नो चेत् शापं ददाम्यहं करोमि भस्मसात् नूनं न ददासि प्रियां मम. ஸோ காமினி என்னுடைய இஷ்டமானவளை சீக்கிரம் தேகி, சீக்கிரமாக கொடு. நோச்சேத் இல்லை என்றால் சாபம் ததாமி, உனக்கு நான் சாபத்தை கொடுப்பேன். இப்போது ஸோ கரோமி பஸ்மசாத்து நூனை ஒன்றை பஸ்மமாக்கிடுவேன். என்னுடைய சாபத்தினால உன்னை பஸ்மமாகக்கூடிய பவர் எனக்கு உண்டு. ந ததாசி பிரியம்மமா, என்னுடைய பிரியமான அந்த பெண்ணை நீ தரலையானால் உன்னை நான் எரிப்பேன்கிறார். क्रूराणि च एवम् आदीनि भाषणानि बृहस्पतेः श्रुत्वा द्विजपतिः
शीघ्रं निर्गतः सदनात् बहिः. ஸோ இவர் குரூராணி பயங்கர க்ரூரமாக பேசியிருக்கார், எரிச்சு விடுவேன்னு வேறு சொல்லிட்டாரு. அதனால் இந்த க்ரூரமான வார்த்தைகளை கேட்டு ஏவமாதீனி பாஷனானி இப்படிப்பட்ட பேச்சுக்களை எல்லாம் கேட்ட சந்திரன் பிரகஸ்பதியுடைய வார்த்தைகளை கேட்ட ஸ்ருத்வா கேட்டு த்விஜபதி த்விஜன்னு சொன்னால் இவ்வளோ நாளைக்கு நம்ம 3 அர்த்தம் பார்த்தோம். த்விஜான்னு ஒரு பிளான்ட்டுக்கும் த்விஜான்னு பேர். ஸோ த்விஜான்னு ஒரு பிளான்ட் இருக்குது. ஸோ ஓஷதி வர்க்கத்துக்கெல்லாம் தலைவனானதெல்லாம் இந்த த்விஜக்கும் அந்த அந்த பிளான்ட்டுக்கும் அவன் கடவுளுங்கிறதுனால ஓஷதிபதிங்கிற அர்த்தத்தில் சந்திரன் அர்த்தம், த்விஜபதின சந்திரன் அர்த்தம். ஸோ இது வந்து ஆதித்ய இது ஹிருதயத்திலே நம்ம இதே வார்த்தை வந்தது. ஸோ அந்த சந்திரன் ஆகப்பட்டவன் கேட்டு சீக்கிரம் நிர்கத்துக்கு வெளியில் ஓடி வந்துட்டான். என்னடா இவன் பஸ்மம் பண்ணிடப்படாதுன்னு பயம். சதனாத் பகிகி வீட்டுக்குள்ளேருந்து அவன் வெளியில் வந்தான். उवाच क्रूराणि च एवमादीनि भाषणानि बृहस्पतेः श्रुत्वा द्विजपतिः शीघ्रं निर्गतः सदनात् बहिः. तम् उवाच हसन् सोमः किम् इदं बहुभाषसे न ते योग्य असिता पाङ्गी सर्वलक्षणसंयुता. ஸோ தம்போது ஹசன் சோம சிரிச்சுட்டே பேசுகிறான் பிரகஸ்பதியை பார்த்து. கிம்மிதம் பகுபாஷசை ரொம்ப பேசுகிறாளே, எதுக்கு இவ்வளோ பேச்சு கேட்குறான் குருவை பார்த்து. ஸோ கிம்மிதம் பகுபாஷசை ரொம்ப பேசுகிறேன் நீங்கள். அசிதா பாங்கி சர்வலட்சண சம்யுதா. அசிதா பாங்கினா அசிதா அப்பாங்கினா கண்கள் கடைக்கண்கள். ஸோ அழகான கருங்கண்ணை உடையவள், அப்பேற்பட்ட பார்வை உடைய தாரா. சர்வலட்சண சம்யுதா அழகான சாமுதிரிகா லட்சணத்தோடு இருக்கக்கூடிய அந்த பெண்ணான தாரை. ந தே யோக்கியா உனக்கு யோக்கியமானவள் கிடையாது. ஸோ குரு வந்து ரொம்ப லட்சணமாக இல்லை போல் இருக்கு, அதனால இந்த பெண் உனக்கு லாய்க்கு கிடையாது, நீ வச்சுக்காதே, நான் தான் வச்சுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறீங்க. யோக்கியா நெடில் படிக்கிறேன். யோகியா அசிதா பாங்கி. कुरूपां च स्वसदृशीं गृहाण अन्यां श्रियं द्विज भिक्षुकस्य गृहे योग्या न ईदृशी वरवर्णिनी. ஸோ நீங்கள் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்ற துஜான பிராமணோத்தமரே பிராமணரே நீங்கள் என்ன பண்ணோம், அந்யாம் ஸ்திரியம் கிருஹான வேறு பொண்ணை பார்த்துங்கோ, இந்த தாரை விட்டுடுங்க, வேண்டாம் உங்களுக்கு. யாராவது குரூப்பியாக இருப்பாள், நல்லாவே இருக்க மாட்டான், அவளை கல்யாணம் பண்ணிக்கொண்டான். ஸோ குரூப்பாம் ஸ்வசதிருஷம் ஒன்றை போலியே அப்படிங்கிற. அப்போது குரு வந்து கொஞ்சம் அழகாக இல்லையே தெரியறது இதுலேருந்து. ஸோ ஒன்றை மாதிரியே குரூப்பியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நீ எடுத்துக்கோ அவளை எடுத்துக்கோ. நீ பிரிச்சுகசிய கேகே யோக்கியா ந ஈதிருஷி வரவர்ணினி இவ்வளோ சிறந்த பெண் வரம் பொருந்தி இந்த தாரை போன்ற பெண்கள் பிட்சுகசிய கிரகே பிட்சாவந்தனம் பண்ணி சாப்பிடக்கூடிய. ஸோ பிராமண குலத்தையே இழிவுபடுத்தி பேசுகிறான் இந்திரன். ஸோ பிட்சுக நாடு இருக்கக்கூடிய பிட்சாவந்தனம் பண்ணி சாப்பிடக்கூடிய அந்த அவருடைய வீட்டில் ந யோகியா பிட்சுகசிய கிரகே ந ஈதிருஷி இப்பேற்பட்ட பெண்ணு ந யோகியா அவள் யோகியமாக கிடையாது, உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அவளுக்கு அப்படின்றார். रतिः स्वसदृशे कान्ते नार्याः किल निगद्यते त्वं न जानासि मन्दात्मन् कामशास्त्रविनिर्णयम्. ஸோ ஸ்வாத சதிருஷே காந்தே ஒன்றை போல இருக்கக்கூடிய பெண்ணை வைத்துக்கொண்டு நாரியாக ரதிகி கில நிகத்தியத்தே. ஸோ அவளுக்கு ஆசை ஏற்படும். ஸோ தன்னை போலே ஒரு கணவன் இருக்கான்னு சொன்னால் அவளுக்கு அந்த பெண்களுக்கு நிகத்தியதே கதனம்னா பேசுறது. ஸோ தன்னை போல இருக்கிற பார்த்து நான் அழகாக பேசுவாள், இதை நல்லா இல்லாட்டா அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டான்னு அர்த்தம். ஸோ நல்லா இல்லாத புருஷனை திரும்பியே பார்க்காம போயிடுவா பெண்கள். ஸோ ஒன் தன்னை போலே இருந்தானா அவனை பார்த்து நல்ல கீழே நிகத்தியதேன்னு சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு, தன்னுடைய ஈக்குவலான புருஷனோட தான் பெண்டாட்டி ஒழுங்காக இருப்பாள். துவம் ந ஜானாசி மந்தாத்மன் உனக்கு அது தெரியாதா, நீ தான் மந்தன்ற. இவர் மந்தான்னு கூப்பிட்டார் இல்லையா, அவனே திருப்பி சொல்கிறாருங்க மந்தாத்மன் மந்த புத்தி உடையவனே உனக்கு அது தெரியாதா. காமசாஸ்திரம் இதானே காமசாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்கார் ரசத்தில் என்ன சொல்லிருக்குன்னா தான் கணவனும் மனைவியும் சமமாக இருக்கணும், எல்லாத்துலேயுமே ஒரு சமமாக இருந்தால் தான் அங்கே சேர்க்கையாக இருக்குமே தவிர ஒரு விபரீதமான இருந்தால் அங்கே சேர அது ஒத்து வராதுன்னு சொல்லியிருக்கு.
रतिः स्वसदृशे कान्ते नार्याः किल निगद्यते त्वं न जानासि मन्दात्मन् कामशास्त्रविनिर्णयम् यथा युष्टं गच्छ दुर्बुद्धे न अहं दास्यामि कामिनी यच्छक्यं कुरु तत्कामं न देयावरवर्णिनी. ஸோ என்ன வேணால் பண்ணிக்கோன்றார். துர்புத்தி உடையவரே, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, எதா இஷ்டம் கச்சா, இஷ்டம் போல் எங்கே வேணால் போய்ங்கோ, இங்கே நான் தரமாட்டேன். நான் தாசியாமி காமினி, தாரையை நான் தரமாட்டேன். எத் சக்கியம் குரு தற்காமம், உனக்கு என்ன முடிஞ்சதோ பண்ணிக்கோன்றார். எத் சக்கியம், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்கிறோம்னா அதே தான் சொல்லியிருக்கேன். எத் சக்கியம் குரு தற்காமம், இஷ்டம் போல் பண்ணிக்கோ, அது ஒன்று விருப்பம் போல் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. ந தேயா வரவர்ணி, அவள் கொடுக்கப்படாதவள், கொடுக்கப்பட மாட்டாள். यथा इष्टं गच्छतु बुद्धे न अहं दास्यामि कामिनीं यच्छक्यं कुरु तत्कामं न देयावरवर्णिनी. कामार्थस्य च ते शापः न मां बाधितुम् अर्हति न अहं ददे गुरो कान्तां यथा इच्छसि तथा कुरु. ஸோ காமார்த்தசிய, உனக்கு காமத்தில் பிடிச்ச அலையறை நீ. ஸோ ஒய்ஃபை காணவே நீ ரொம்ப காமத்தோடு இருக்க, நீ அலையிற, ஆர்த்தி பிடிச்சி கிடக்க நீ. ஸோ தே சாபக, அப்படிப்பட்ட உன்னுடைய சாபம் வந்து என்ன ஒன்றும் பண்ணாது. ந மாம் பாதித்தும் அருகதி, இப்படிப்பட்ட உன்னோட சுபாவம் தூஷிக்கப்பட்ட சுபாவமாக இருக்கிறதுனால அந்த சாபம் என்னை எதுவுமே பண்ணாது, என்னை பாதிக்காது. ந அகம் ததே ஹே குருவே நான் உனக்கு தரமாட்டேன். காந்தாம், உன்னுடைய காந்தையை நான் தரமாட்டேன். எதா இச்சசி ததா குரு, என்ன இஷ்டமோ அதை பண்ணிக்கோ, அவ்வளோதான். कामार्थस्य च ते शापः न मां बाधितुम् अर्हति न अहं ददे गुरो कान्तां यदा इच्छसि तथा कुरु. सूत उवाच इत्युक्तः शशिना च इज्यः चिन्ताम् आपरुषा अन्वितः जगाम तरसा सद्मा क्रोधयुक्तः शचीपतेः. ஸோ சசினா ச இத்தியுக்தக, சசி சந்திரனால் இவ்வாறு சொல்லப்பட்ட அந்த குரு இஜ்யக சிந்தாமாப ருஷான் விதகா. இஜ்யகன்னு யாகத்தோடு கூடியவர் இல்லையா, அவர் ஜனம்கள்லேருந்து இஜ்யகன்னு வருது. ஸோ பிராமணர்னு அர்த்தம். அந்த குருவுக்கு சிந்தாமாப ரொம்ப கவலை ஏற்படுறது, கோபமும் வருது. ருஷான் விதக, கோபத்தோடு கவலை ஏற்படுறது. தரசா சத்ம ஜகாம, வேகமாக சத்மன்னு இருப்பிடும் தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார். திருப்பி இந்த வாட்டி செகண்ட் டைம் அட்டம்ப்டும் வேஸ்ட்டாக போச்சு. உடனடியாக வேகமாக கிளம்பி தன்னோட இருப்பிடத்துக்கு போனார். குரோதயுக்தக சசீபதேகே குரோதயுக்தக, இந்திரனிடத்தில் கோபத்தோடு கூட வீட்டுக்கு போகிறார். सूतोवाच इत्युक्तः शशिना च इज्यः चिन्ताम् आपरुषान्वितः जगाम तरसा सत्व क्रोधयुक्तः शचीपतेः. ஸோ இந்திரனுடைய வீட்டுக்கு சென்றார். கரெக்ட், தேங்க்யூ ஃபார் த கரெக்ஷன். இன்னொரு ரெண்டு படிங்க. ஏழு மாதிரி இருக்கு. ஸோ சதக்ரதுனால இந்திரன் அர்த்தம். என்ன 100 யாகங்களை செய்தவன், அதனால இந்திரன் அர்த்தம். ஸோ இந்திரன் அவரை பார்க்குறார். குரும் திருஷ்வா, குருவை பார்த்து துக்காதுரம், ரொம்ப துக்கமாக வந்திருக்கார், ரொம்ப துக்கத்தோடு இருக்கார். ஸ்திதம் நின்றுட்டு இருக்காருங்க. ஸோ அவரை வரவேற்கிறாருங்க. ஸோ பாத்ய அர்க்ய ஆச்சமனிய ஆதியகி, ஸோ ஆச்சமனியம் பண்ணி கை கால் அலம்பி அர்க்கியம் பாத்தியமெல்லாம் கொடுத்து பூஜை பண்ணி சுசம்ஸ்திதக, அவர் நின்று கொண்டிருக்கிற அவரை ஆத்யைஹி अप्रच्छ परमोदारः तं तदा अवस्थितं गुरुं का चिन्ता ते महाभाग शोकात्तः असि महामुने. ஸோ கேட்குறார். அப்படி நின்றுட்டுருக்காரு, எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த கேள்வி, பரம உதாரக தம்,
உதாரமான குணம் படைத்த அந்த குருவை பார்த்து இந்திரன் கேட்குறான். ததா அவஸ்திதம் குரும், சோகமாக அப்படி நின்றுருக்காரா, சோகத்தோடு இருக்கிற அவரை பார்த்து கேட்குறான். கா சிந்தா தே மகாபாகியமுடையவரே, உங்களுக்கு என்ன கவலை? தே கா சிந்தா, என்ன கவலை உங்களுக்கு? சோகார்த்தகா அசி, ரொம்ப சோகத்தால் பீடிக்கப்பட்டவராக இருக்கிறீர்களே மகாமுனிவரே, ஏன் உங்களுக்கு என்ன சோகம்? இந்த கேள்வி கேட்குறேன். तथा अवस्थितं गुरुं का चिन्ता ते महाभाग शोकार्तः असि महामुने तेन अपमानितः असि त्वं मम राज्ये गुरुश्च मे त्वद् अधीनम् इदं सर्वं सैन्यं लोकाधिपैः सह. ஸோ கேன அபமானித்தக, யார் உங்களை அவமானப்படுத்தினார்? இப்படி ஒரு சோகத்தில் இருக்கலே, உங்களை யார் இப்படி அவமானப்படுத்தினார்கள்? மம ராஜ்யே குருஷ்சமே, என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கேள் நீங்கள், என்னுடைய குருவாக வேறு இருக்கேள் நீங்கள். தொத் அதீனம் இதம் சர்வம், உங்களை தான் எல்லாருமே நாடி இருக்கோம். ஏன்னா நானுமே தொத் அதீனம் இதம், இந்த சொர்க்கலோகமே உங்களுக்கு ஒரு அடிமை என்னது, இன்க்ளூடிங் மீ, தன்னையும் சேர்த்துக்கிறேன். ஸோ எல்லாருமே குரு சொல்படி தான் நடக்கிறது ஒரு ராஜ்யமே. அதனால எல்லாருமே உங்களுக்கு கீழ்ப்படியணுமே. அப்படி இருக்கும்போது உங்களை யார் இப்படி அவமானப்படுத்தினா? சர்வம் சைன்யம் லோகாதிபைகி சக, என்னுடைய சைன்யமோ நானோ லோகாதிபதிகன்னு யார் இவெல்லாம் லோகபாலர்கள். ஸோ லோகபாலர்கள் எல்லாருமே உங்களுக்கு தானே அதீனமாக இருக்கோம் நாங்கள்லாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு யாரும் அவமானம் ஏற்பட்டது? யாரால்? मम राज्ये गुरुश्च मे त्वदधीनम् इदं सर्वं सैन्यं लोकाधिपैः सह. ब्रह्मा विष्णुः तथा शम्भुः ये च अन्ये देवसत्तमाः करिष्यन्ति च साहाय्यं का चिन्ता वद साम्प्रतम्. ஸோ பிரம்மாவிலேருந்து விஷ்ணுவிலேருந்து சம்பு சிவன்லேருந்து எல்லாருமே, எல்லா தேவசத்தமாக நடந்து உயர்ந்த தேவர்கள் எல்லாருமே சாகையம் கரிஷ்யந்தி, எல்லாருமே உங்களுக்கு சகாயம் பண்ணக்கூடிய நிலைமையில் தான் இருக்கும். எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவோம் உங்களுக்கு என்ன கவலையானாலும். அப்படி இருக்கும்போது கா சிந்தா, உங்களுக்கு என்ன கவலை? சாம்பிரதம் வத, இப்பொழுது சொல்லுங்கள். சாம்பிரதம்னா நவ், சாம்பிரதம் வத, இப்போ நீங்கள் உங்களோட கவலையே சொல்லுங்க. எல்லாரும் உங்களோட ஏவலுக்கு வேண்டி காத்துட்டுருக்கோம், வேலை செய்கிறோம். ब्रह्मा विष्णुः तथा शम्भुः ये च अन्ये देवसत्तमाः करिष्यन्ति च साहाय्यं का चिन्ता वद साम्प्रतम्. गुरुरुवाच शशिना अपकृता भार्या तारा मम सुलोचना न ददाति स दुष्टात्मा प्रापितः अपि पुनः पुनः. இந்த குழந்தைகள் சாக்லேட்டை பிடிக்கிட்டு போனான்னு சொல்ல மாதிரி இருக்குது குருவோட கம்ப்ளைண்ட்டு. சசினா அபகிருத்தா பாரியா தாரா, என்னுடைய ஒய்ஃபு தாரையே இந்த சசி சந்திரன் அபகரிச்சின்னு போயிட்டான். மமா சுலோச்சனா, அவள் அழகிய கண்களை உடையவள், எனக்கு சொந்தக்காரி, அவளை கொண்டு போய் அபகரிச்சின்னு போயிட்டான். நான் ததாதி, கேட்டாலும் தரமாட்டேங்கிறான். துஷ்டாத்மா, துஷ்டனான அவன் தரமாட்டேங்கிறான். பிரார்த்தித்தகாப்பி, நான் பிரார்த்தனை பண்ணி கேட்குறேன், கொடுத்துருப்பான்னு கேட்குறேன், அப்போ கூட அவன் தரமாட்டேங்கிறான். புனகன்னு மீண்டும் மீண்டும் கேட்டாலும் அவன் தரலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு இந்திரன்ட்ட. शशिना अपकृता भार्या तारा मम सुलोचना न दधाति स दुष्टात्मा प्रार्थितः अपि पुनः पुनः. किं करोमि सुर ईशान त्वमेव शरणं मम साहाय्यं कुरु देवेश दुःखितः अस्मि शतक्रतो. शतक्रतोன்னா கூப்பிடுறது இந்திரனே. கிம் கரோமி சுரேஷான, சுரேஷானது சுர ஈஷான, சுரர்களுக்கெல்லாம் தலைவனே, சதகிருத்துவே, நான் இப்போ ரொம்ப என்னால் என்ன பண்ண முடியும்? தொமேவ சரணம், நீ தான் எனக்கு சரணம், நீ தான் எனக்கு பண்ணி ஆகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். சாகயம் குரு தேவேஷ, எனக்கு சகாயம் பண்ணு தேவர்களுக்கெல்லாம் ஈசனே. துக்கிதோ அஸ்மி, நான் ரொம்ப துக்கத்தோடு இருக்கேன். साहाय्यं कुरु देवेश दुःखितः अस्मि शतक्रतो. डौट् मैम. इंद्र उवाच मा शोकं कुरु धर्मज्ञ दासो अस्मि तव सुव्रत आनयिष्यामि अहं नूनं भार्यां तव महामते. இந்திரன் சொல்கிறான், மகாமதே, மகா புத்திசாலியே. யார்? பிரகஸ்பதி குரு. அவர் புத்தி இல்லாமல் இருக்க முடியுமா? சகல வேதமும் அறிஞ்சவராக இருக்கணும் இல்லையா? ஸோ மகாமதே, மகா புத்திசாலியானவரே. மா சோகம் குரு,
நீங்கள் சோகப்படவே வேண்டாம், நான் இருக்கேன் இங்கே. தர்மஜா, தர்மம் அறிந்தவரே. தாசோஸ்மி, நான் உங்களுக்கு தாசன். தவ சுவ்ரத, தவ தாசோஸ்மி, உங்களுடைய தாசன் நான். சுவ்ரதனது விரதத்தை உடையவரே. ஸோ நல்ல விரதத்தோடு கூடியவரே, கவலையே படாதுங்கோ. அகம் நூனம் பாரியாம் தவ ஆனேஷ்யாமி, கண்டிப்பாக நூனம்னா நிச்சயமாக, தவ பாரியாம் உன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு வருவேன். ஆனேஷ்யாமி, கொண்டு வந்து சேர்ப்பேன். மாஷோகம் குரு தர்மஜ்ஞ தாசோ அஸ்மி தவ சுவ்ரத ஆனயிஷ்யாமி அஹம் நூனம் பார்யாம் தவ மகாமதே प्रेषिते चेन्मया दूते न दास्यति मदाकुलः ततो युद्धं करिष्यामि देवसैन्यैः समावृतः. ஸோ மயா தூதே பிரேஷித்தே, என்னால் தூதன் அனுப்பிக்கப்பட்டு. ஸோ இந்திரன் சொல்கிறேன், நான் ஒரு தூதன் அனுப்புகிறேன் முதல்ல உன்னோட ஒய்ஃபை கூட்டு வரதுக்கு. ஸோ என்னுடைய தூதன் நான் அனுப்பிட்டு, ந தாசியதி மதாக்குலகம், மதம் பிடிச்சு, மத ஆக்குலகம் மதம் பிடிச்சு அந்த சந்திரன் ந தாசியதி அவன் தரலை என்றால், தத்தோ யுத்தம் கரிஷ்யாமி, கண்டிப்பாக நான் யுத்தம் பண்ணுவேன் அடுத்தது. ஸோ யுத்தம் செய்வேன். தேவ சைன்யகி சமாவர்த்தக, தேவர்களோட சேனையெல்லாம் என் பக்கத்தில் இருக்குது, எல்லா சேனையும் கூட்டிண்டு அவனோடு நான் யுத்தம் பண்ணுவேன். आश्वास्य गुरुं शक्रः दूतं वक्तृविचक्षणं प्रेषयामास सोमाय वार्ताशंसिनम् अद्भुतम्. ஸோ இஷி ஆஸ்வாசிய குரு, ஆஸ்வாசப்படுத்தின குருவை, கவலைப்படாதவங்க நான் இருக்கே பார்த்துக்கிறேன். ஸோ சக்கரனே இந்திரன். தூதம் வக்திருவிச்சக்ஷணம், வக்திருவிச்சக்ஷணன்னு சொல்கிறத அழகாக சொல்லுவேன், தூத லக்ஷணம் உடையவன். ஸோ அப்படிப்பட்ட நல்ல ஃபிட்டாக, தூதனா ஃபிட்டாக இருக்கணும். ஸோ வக்திருவிச்சக்ஷணம், நல்ல அறிந்த, எப்படி பேசணுங்கிறத, வக்தான பேசுறதுக்கு அறிந்தவனான ஒரு தூதனை பிரேஷயாமாச சோமாய, சோமனிடம் சந்திரனிடம் அனுப்பினான் இந்திரன். வார்த்தா சம்சினம் அத்புதம், அத்புதமாக வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடியவன், அப்பேற்பட்டவனை தூதனா அனுப்புகிறான். आश्वास्य गुरुं शक्रः दूतं वक्तृविचक्षणं प्रेषयामास सोमाय वार्ताशंसिनम् अद्भुतम्. स गत्वा शशिलोकं तु त्वरितः सुविचक्षणः उवाच वचनेन एव वचनं रोहिणीपतिम्. ஸோ சது சசிலோகம் கத்வா, அவன் சந்திரலோகத்துக்கு போகிறான். சந்திரனோட வீடு இருக்கிற இடம் சந்திரலோகம். ஸோ விபாவரி பட்டணம்னு நினைக்கிறேன், அவனோட ஊருக்கு பேர் விபாவரின்னு நினைக்கிறேன், சோமனோட ஊர். ஸோ அந்த ஊருக்கு போகிறானவன். ஸோ சந்திரனோட ஊருக்கு போய் துவரித்தக சுவிச்சக்ஷணக, நன்றாக அறிந்தவன், எப்படி பேசணும் எல்லாம் தெரியும், அந்த மாதிரி ஒரு அறிந்தவன் வேகமாக போகிறானுங்க சசியோட லோகத்துக்கு. உவாச்ச வச்சனேன ஏவ, ஸோ அவன்கிட்ட சாதாரணமாக பேசி கேட்குறான், சொல்கிறான், பேசுகிறான். வச்சனம் ரோஹிணிபதிம், ரோஹிணிபதி யார்? சந்திரன். ஸோ ரோஹிணியினுடைய கணவனான சந்திரனை பார்த்து சாதாரணமாக அவனோட நியூஸை நான் கொண்டு வந்திருக்கேன், இந்திரன் என்ன சொல்லி அனுப்பிச்சார்னு பேச ஆரம்பிக்கிறேன். प्रेषितः अहं महाभाग शक्रेण त्वां विवक्षया कथितं प्रभुना यच्च तद्ब्रवीमि महामते. ஸோ மகாபாகனே யார்? இவனை கூப்பிடுறான், சந்திரனே அப்படி கூப்பிடுறான், மகாபாகியமுடையவனே. அகம் சக்கரேன பிரேஷிதக, நான் சக்கரன் யார்? இந்திரனால் அனுப்பப்பட்டவன். துவாம் விவக்ஷையா, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு வேண்டி. ஸோ உங்ககிட்ட ஏதோ பேசுகிறதுக்கு அவர் விரும்புகிறார், அதை எங்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கார். ஸோ கதிதம் பிரபுனா எச்சக்கா, என்னுடைய பிரபு யார்? இந்திரனால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை தத் பிரவீமி மகாமதே, மகா புத்திசாலியான உன்னிடம் நான் அதை சொல்கிறேன். महाभाग शक्रेण त्वां विवक्षया कथितं प्रभुना यच्च तद्ब्रवीमि महामते. धर्मज्ञः असि महाभाग नीतिं जानासि सुव्रत अत्रिः पिता ते धर्मात्मा न निन्द्यं कर्तुम् अर्हसि. ஸோ மகாபாக சோமனை கூப்பிட்றார், மகாபாகியம் உடையவனே. தர்மக்கும் ஆசி, உனக்கு தர்மம் தெரியாதா? நீ தர்மம் அறிந்தவன் தான். நீதிம் ஜானாசி, உனக்கு நீதி சாஸ்திரம் என்ன சொல்கிறது எல்லாமே தெரியும். சுவ்ரத, விரதத்தோடு கூடிய சந்திரனே உனக்கு எல்லாமே தெரியும்.
அத்ரிஹி பிதாத்தே, உன்னுடைய அப்பா அத்ரி எப்பேற்பட்ட முனிவர், அத்ரி ரிஷியோட பிள்ளை இல்லையா சந்திரன். ஸோ அத்ரியுடைய பிள்ளையாகப்பட்ட நீ தர்மாத்மா, தே பிதா தர்மாத்மா, உன்னுடைய அப்பா அப்பேற்பட்ட தர்மாத்மா அவர். ந நிந்தியம் கர்த்தும் அர்ஹசி. ஸோ நீ வந்து தப்பான காரியத்தை, நிந்தனைக்குரிய எந்த காரியத்தையும் நீ செய்யக்கூடாது. धर्मज्ञः असि महाभाग नीतिं जानासि सुव्रत अत्रिः पिता ते धर्मात्मा न निन्द्यं कर्तुमर्हसि भार्या रक्ष्या सर्वभूतैः यथा शक्तिः अतन्द्रितैः तदर्थे कलहः कामं भविता न अत्र संशयः. ஸோ சர்வபூதைகி எல்லா ஜந்துக்களுக்கும் யாரானாலும் எந்த இதில் பிறந்தாலும் அவளுக்கு வந்து ஒரு கடமை இருக்குது. என்னது? பாரியா ரட்சியா, தன்னுடைய மனைவியை காப்பாற்ற வேண்டும். அது ஒவ்வொருத்தரோட கடமை. ஸோ மனைவியை காப்பாற்ற கடமை எல்லாருக்குமே உண்டு. யதாசக்தி அவளோட சக்திக்கு ஏற்ற மாதிரி அவள் காப்பாற்றுவாள். யதாசக்தி ஹி அதந்திரிதைஹி, தந்திரம்னு சொன்னால் அதந்திரிதைகின்னு சொன்னால் சோம்பலின்றின்னு அர்த்தம். தந்திரம்னு சோம்பல்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஸோ தந்திரிதைகின்னு என்னது? சோம்பலே இல்லாமல் அது ஒரு பெரிய கடமையாக நினச்சிட்டு ஒவ்வொருத்தருமே மனைவியை காப்பாற்றி ஆகணும் முடிஞ்ச வரைக்கும். ததர்த்தே கலக காமம் பவிதா ந அத்திர சம்சயக. ஸோ அதுக்கு வேண்டி சண்டை கூட ஏற்படும். ததர்த்த இந்த தாராக்கு வேண்டின்னு எடுத்துக்கணுங்க. ஸோ ததர்த்தே அந்த இந்த மனைவிக்காக வேண்டி, இந்த பாரியா தன்னுடைய பாரியாக்க வேண்டி கலக காமம் பவிதா சண்டை ஏற்படும். நீ ஒழுங்காக கொடுக்கலை என்றால் அதுக்கு வேண்டியே சண்டை கூட வரலாம். ஒரு ஹிண்ட் கொடுக்குறானுங்க. ந அத்திர சம்சயக, அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். ஸோ இந்திரன் படையோடு வந்து தாராக்கு வேண்டி சண்டையும் செய்யலாம்னு சொல்கிறார். कार्या रक्ष्या सर्वभूतैः यथा शक्तिः अतन्द्रितैः तदर्थे कलहः कामं भविता न अत्र संशयः. यथा तव तथा तस्य यत्नः स्यात् धाररक्षणे आत्मवत् सर्वभूतानि चिन्तय त्वं सुधानिधे. यदा तव உன்ன மாதிரி தான் தசிய யத்னக சியாத் ரட்சணை. அது யார்? அவருடைய. நீ உனக்கு உன்னோட மனைவியை ரட்சிக்கிற மாதிரி தான் 27 பொண்டாட்டி வேறு சந்திரனுக்கு. ஸோ அப்படி உன்னோட பொண்ணை மனைவிகள் ரட்சிக்கிறவனுக்கு எப்படி டியூட்டியோ அதே மாதிரி தான் அவருக்கு, குருவுக்கு அவருடைய மனைவியை ரட்சிக்க வேணும். தசிய சியாத் ரட்சணை, அவருக்கும் மனைவியை ரட்சிக்கிற கடமை இருக்குது. ஆத்மவத்து சர்வபூதானி, அதே மாதிரி தன்னை போல தான் எல்லாரையும் நினைக்கணும். நீ ஒன்றை மாதிரி தான் மற்றவாளையும் நினைக்கணும்ப்பா. சிந்தையா நீ யோசிச்சு பாரு. துவம் சுதானிதே, சுதானிதேன்னு அமிர்தத்துக்கெல்லாம் அதிபதியானவனேன்னு. ஏன்னா அமிர்த கிரணங்களை உடையவன் சந்திரன். சந்திரனோட கிரணங்கள்லாம் அமிர்த கிரணங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதனால தான் சுதானிதேன்ற. இன்னொன்று கடல்லேருந்து பிறந்தான் சந்திரன், கடல்லேருந்து தான் வந்தான், அதனாலே சுதானிதேன்னு கூப்பிடலாம். ஸோ அந்த சுதாநிதியான நீ கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்கிறேன். यथा तव तथा तस्य यत्नः स्यात् धाररक्षणे आत्मवत् सर्वभूतानि चिन्तय त्वं सुधानिधे. वासिங்க. अष्टाविंशतिसङ्ख्याः ते कामिन्यः दक्षजाः शुभाः गुरुपत्नीं कथं भोक्तुं त्वमिच्छसि सुधानिधे. ஸோ உனக்கு ஏற்கனவே அஷ்டாவிம்சத்தின்றார், 28 பொண்டாட்டின்ட்டார். சங்கியா 78 நம்பர் இருக்கா. காமின்யகா உன்னுடைய மனைவிகள். தட்சஜாகா சுபாகா, நம்ம 28ன்னு கேட்ட மாதிரி இல்லை, இதில் வருது. ஸோ தட்சஜாகா தட்சனுடைய பெண்கள், சுபாகா ரொம்ப அழகான பெண்கள் வேறு 28 பேர் உனக்கு பொண்டாட்டி இருக்கா. ஸோ இந்த 28வது அபிஜித் நட்சத்திரத்தையும் சேர்த்துக்க வேண்டியதான். அப்போ அதை சேர்த்தா 28 நட்சத்திரம் ஆகுது. ஸோ அப்போ 28 பொண்டாட்டி. குருபத்னியும் கதம் போக்தம். அப்படி இருக்கும்போது நீ இதை தவிர ஒரு குருவோட பொண்டாட்டியை நீ எப்படி நீ அனுபவிக்கலாம்? தப்பு இல்லையா? தோம் இச்சசி, நீ விரும்புறியா அதை போய்? ஹே சுதானிதே, ரொம்ப அழகாக பேசுகிறான் அவன். अष्टाविंशति संख्याः ते कामिन्यः दक्षजाः शुभाः गुरुपत्नीं कथं भोक्तुं त्वम् इच्छसि सुधानिधे. स्वर्गे सदा वसन्ति एताः मेनकाद्या मनोरमाः पुंक्ष्वताः स्व इच्छया कामं मुञ्च पत्नीं गुरोः अपि. அது மட்டும் இல்லைப்பா, உனக்கு வேணும்னா நிறைய பெண்கள் தாராளமாக இருக்கா. ஊர்வசி, மேனகை, ஏகப்பட்ட பெண்கள்லாம் இருக்கா இல்லையா. அந்த அப்சரஸ் பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்கா. ஸோ வசந்தி மேனகா ஆத்யாக மனோரமாக, ரொம்ப மனதை கவரக்கூடிய அப்சரஸ் பெண்கள், மேனகை முதலியவர்கள் எல்லாம் சொர்க்கத்தில் எப்போதும் இருக்கா.
அவளை இஷ்டம் போல் அனுபவிச்சுக்கலாமே. புங்ஸ்வத்தாக அவள் இதுக்குன்னே இருக்கா. ஸோ தேவர்களையெல்லாம் மகிழ்வுப்படுத்துறதுக்குன்னே இருக்கா. அதனால் அவள் இஷ்டம் போல் ஸ்வேச்சையாக காமம் புங்ஸ்வா அவளெல்லாம் நீ அனுபவிச்சுக்கோ. முஞ்ச பத்னியும் குரோஹோ அப்படி குருவுடைய பத்னியை நீ விட்டு விடு. स्वर्गे सदा वसन्ति एताः मेनकाद्या मनोरमाः मुक्ष्वताः स्वेच्छया कामं मुञ्च पत्नीं गुरोः अपि ईश्वरा यदि कुर्वन्ति जुगुप्सितम् अहन्तया अज्ञाः तद् अनुवर्तन्ते तदा धर्मक्षयो भवेत्. அதாவது ஈஸ்வரான சக்தி உடையவர்கள் பெரியவர்கள். ஸோ பெரியவர்கள் எதை பண்ணுறாலோ அதை சின்னவர்களும் ஃபாலோ பண்ணுவா இல்லையா. ஸோ ஈஸ்வராக சக்தி உடையவர்களெல்லாம் ஏதாவது ஜுகுப்சிதம் கேவலமான காரியம், இழிவான காரியம், வெறுக்கத்தக்க காரியம், அகம்தையா நான்கிற கர்வத்தில். ஸோ நான் என்னால் முடியும் அப்படிங்கிற அப்படிங்கிற அகந்தையா அந்த அதை தான் தமிழ் அகந்தைன்னு விடுறோம். அகந்தையாக தான் அகந்தைன்னு தமிழில் வந்துடுது. ஸோ நான்கிற எண்ணத்தில் அந்த பலமானவர்கள் எதை பண்ணுறாலோ அக்ஞாக அறிவில்லாத பாமரர்கள் மற்றவர்கள் தது அனுவர்த்தந்தே அதை ஃபாலோ பண்ணுவான். ஸோ அதனால தான் கீதையில் பகவான் என்ன சொல்கிறார், நானே வேலை பண்ணாமல் உட்காண்டிருந்தா எல்லாருமே வேலை பண்ண மாட்டேப்பா, அதனால தான் நான் வேலை பண்ணுறேன் பார். கீதையில் அப்படி சொல்கிறார் அவர். ஸோ அதனால் அக்ஞாக தது அனுவர்த்தந்தே அறிவில்லாதவர்கள் அதை தான் ஃபாலோ பண்ணுவான். ததா தர்மக்ஷயாக பவேத். அப்படி எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா தர்மமே நாசமாயிடுமே. ईश्वराः यदि कुर्वन्ति जुगुप्सितम् अहन्तया अज्ञाः तदनुवर्तन्ते तथा धर्मक्षयः भवेत्. तस्मात् मुञ्च महाभाग गुरोः पत्नी मनोरमां कलहः त्वन्निमित्तः अद्य सुराणां न भवेद्यथा. ஸோ தஸ்மாத் முஞ்ச ஆகவே விட்டுடு மகாபாகியமுடையவனே குரோஹோ பத்னி மனோரமாம் குருவுடைய பத்னியான மனோரமாமா அழகாக இருக்கக்கூடிய அந்த தாராவை விட்டுடு. தொன்னிமித்தக உனக்காக வேண்டி உன் காரணமாக கலகக அத்திய சுரானாம்னா பவேத்து சுரர்களுக்குள்ளேயே சண்டை வரும்போம். ஸோ பிரகஸ்பதியும் தேவலோகத்தில் உள்ளவர், இனியும் தேவலோகத்தில் உள்ளவர், தேவர்களுக்குள்ளேயே சண்டை வந்துருப்போம். ஒன்னால் அந்த சண்டை ந பவேத்து வராமல் இருக்கணும். அது மாதிரி நீ பண்ணு. तस्मात् मुञ्च महाभाग गुरोः पत्नीं मनोरमां कलहः त्वन्निमित्तः अद्य सुराणां न भवेद्यथा. सूत उवाच सोमः शक्रवचः श्रुत्वा किञ्चित् क्रोधसमाकुलः भङ्ग्या प्रतिवचः प्राह शक्रदूतं तदा शशी. ஸோ சக்கரவச்ச இந்திரனுடைய வார்த்தை இவ்வளவுமே இந்திரனோட வார்த்தை தானே. இவன் வந்து ஜஸ்ட்டு ஒரு சொல்லின்னு இருக்கான் அவ்வளோதான். ஸோ இந்திரனுடைய அந்த வார்த்தையை கேட்ட அந்த சோமன் சூதரிமங்க இங்கே நைமிஷாரத்தில் சொல்லிட்டு இருக்காருத. இப்படி கேட்டு அந்த சந்திரன் கிஞ்சித் குரோதசம் கோபம் வேறு வருது அவனுக்கு. ரொம்ப கோபம் வருது. நான் ஏன் விடணுங்கிற கோபம் வருது. பங்கியான பங்கி பண்ணுறது கேலி பண்ணுறது ரொம்ப கேலியாக பிரதிவச்சக பிராக பதில் சொல்கிறான். கேலியாக பதில் சொல்கிறான். சக்கரதூதம் ததா சசி சசி சந்திரன் அந்த சந்திரனாகப்பட்டவன் அந்த சக்கரனுடைய தூதனை பார்த்து பேசினான். दुर्वाच धर्मज्ञः असि महाबाहो देवानाम् अधिपः स्वयं पुरोदापि च ते तादृक् युवयोः सदृशीमतिः. ஸோ இந்த சந்திரன் சொல்கிறான் தர்மஜம் அசி மகாபாகோ, அதாவது நீ ரொம்ப தர்மம் அறிஞ்சவனாக தான் இருக்க, நல்லா தான் கரெக்டாக தான் பேசுகிறேன். தூதனே நீ ரொம்ப தர்மம் அறிஞ்சவனா நல்லா பேசுகிறாய். ஸ்வயம் தேவானாம் அதிபக, அதாவது தர்மஜம் அசின்னா நேரம் இவனை பார்த்து சொல்கிறது இந்திரனையே டேரக்டாக அட்ரஸ் பண்ணுறான். நீ தேவர்களுக்கெல்லாம் அதிபன், இந்திர தூதனே கூடாமல் இந்திரனேங்கிற மாதிரி டேரக்ட் ஸ்பீச்சிங்க. ஸோ ஸ்வயம் தேவானாம் அதிபக, தேவர்களுக்கெல்லாம் அதிபனான நீ நல்ல தர்மம் அறிந்தவன் தான். இந்திரா உனக்கும் தர்மம் தெரியும். ஸோ புரோதா அப்பி, புரோதான இது புரோஹிதருக்கு புரோதா அப்படின்னு பேர். ஸோ புரோஹிதர் யார்? பிரகஸ்பதி இங்கே. ஸோ பிரகஸ்பதி கூட தே தாதிருக்கு யுவயோகோ சதிருஷி மதிஹி. ஸோ உனக்கும் உன்னுடைய பிரகஸ்பதிக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி புத்தின்றார். அந்த ஒரே மாதிரி புத்தியை பின்னாடி சொல்ல போகிறான் நீங்கள். ஸோ உனக்கும் சரி யுவயோகோ உங்கள் ரெண்டு பேருக்கும் சரி சதிருஷி மதிஹி ஒரே போல் புத்தி தான் அப்படிங்கிறார். அது கேலியாக பேசுகிறான். அது என்ன கேலி பண்ணுறான்னு பின்னாடி என்ன வருது ஸ்லோகம்.
उवाच दर्पज्ञः असि महाबाहो देवानाम् अधिपः स्वयं पुरोधा अपि च ते धादृक् युवयोः सदृशी मतिः परोपदेशे कुशला भवन्ति बहवः जनाः दुर्लभः तु स्वयं कर्ता प्राप्ते कर्मणि सर्वदा அதான் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம், பிரத்தியாருக்கு உபதேசம் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டுன்றான். இந்திரா நீயும் பெரிய உபதேசம் பண்ண வந்துட்டாய், பிரகஸ்பதி குருவும் அவரும் உபதேசம் பண்ணுறதுக்கு லாய்க்கு. பர உபதேசம் தானே ஃபாலோ பண்ணுவாளா கிடையாதுங்கிறான். ஸோ பர உபதேச குஷலாக பிரத்தியாருக்கு உபதேசம் பண்ணுறத ரொம்ப எக்ஸ்பர்ட் நீங்கள். பவந்தி பகவக அது நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்கா, நிறைய பேர் உபதேசத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கா ஜனங்க. துர்லபகத்து ஸ்வயம் கர்த்தா தான் என்ன உபதேசம் பண்ணுறானோ அதை தான் ஃபாலோ பண்ணுறான்னு பார்த்தா பிராப்தே கர்மணி சர்வதா ஒரு காரியம்னு வரும்போது சர்வதா தனக்கு ஒரு காரியம்னு வரும்போது அதை செய்வாளா, அது ரொம்ப ஆச்சரியம்தான், ரொம்ப துர்லபம் தான் அது. पर उपदेशे कुशलाः भवन्ति बहवः जनाः दुर्लभः तु स्वयं कर्ता प्राप्ते कर्मणि सर्वदा वार्तस्पत्य प्रणीतं च शास्त्रं गृह्णन्ति मानवाः को विरोधः अत्र देवेश कामयानां भजन् स्त्रियम् பார்கஸ்பத்தியான இது பிரகஸ்பதியால் கொண்டு வரப்பட்ட சாஸ்திரம். ஸோ பிரகஸ்பதியுடைய சம்மந்தப்பட்டது பார்கஸ்பத்தியம்னு சொல்கிறது. பிரகஸ்பதியோடு சம்மந்தப்பட்ட எதுவுமே பார்கஸ்பத்தியம்னு பேர். ஹிருதயத்தோடு சம்மந்தப்பட்டது ஹார்தம்னு ஹிருதயத்தோடு சம்மந்தப்பட்டது. ஸோ பிரகஸ்பதியால் கொண்டு வரப்பட்ட சாஸ்திரம் மானவஹா கிருண்ணந்தி, அந்த சாஸ்திரத்தை தான் மனிதர்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த பிரகஸ்பதியோட சாஸ்திரத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா மனிதர்கள். அதில் தேவ ஈசனே இந்திரா ஸோ ஸ்திரியம் பஜன் காமயானாம் ஸ்திரியம் பஜன் தான் விரும்பக்கூடிய பெண்களை கொண்டாடி கொண்டிருக்கிறதுல கோவிரோதாத்திர அவருடைய சாஸ்திரத்தில் வந்து அது வித்தியாசமாக விரோதமாக சொல்லலையேங்கிறான். இப்போ திருப்பி அங்கேயே அதே பாயிண்ட்டுக்கு வர்றான். பிரகஸ்பதியோட சாஸ்திரத்தில் தன்னை விரும்பி வந்து அடைந்த பெண்களை அனுபவிப்பதில் என்ன தப்புன்னு கேட்குறான். கோவிரோதக அத்திர वार्तस्पत्य प्रणीतं च शास्त्रं गृह्णन्ति मानवाः को विरोधः अत्र देवेश कामयानां भजन् स्त्रियम् राधे कृष्ण मैं को स्वकीयं बलिनां सर्वं दुर्बलानां च किञ्चन श्रिया च परकीया च भ्रमो अयं मन्दचेतसाम् ஸோ பலசாலிகளுக்கு சர்வம் ஸ்வகீயம் தான் நினச்சா எதவனா அடையலாங்கிறார். ராவணனோட பாஷை மாதிரி இருக்குது. ஸோ அவன் எல்லா ஊருக்கும் போய் எல்லா பெண்களையும் தன்னை கூட்டின்னு வந்து வச்சு விடுவான். அது மாதிரி இங்கே சந்திரன் சொல்கிறான் பலினாம் ஸ்வகீயம் சர்வம், எல்லாத்தையும் நான் நினச்சான பலசாலி எனக்கு வேணும்னா எதவனா அடையலாம், அது எல்லா பலசாலிகளுக்கும் பொருந்தும். துர்பலானாம் ந கிஞ்சன பலசாலி இல்லாதவர்களுக்கு எதுவுமே கிடையாது. கலியுகத்திலே அதே சாஸ்திரம் தான், கலியுக தர்மம் அப்படி தான் இருக்குது. பலசாலி சொன்னதெல்லாமே அவன் செய்கிறதெல்லாமே கரெக்டு, பணக்காரன் சொல்கிறதெல்லாமே ரைட்டு, இது கலியுக தர்மம். அதே மாதிரி தர்மத்தை இங்கே விதண்டாவாதமாக பேசுகிறான்னு சந்திரன். ஸோ துர்பலானாம் ந கிஞ்சன பலம் இல்லாதவாளுக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. ஸ்வீயா யா பரக்கியா என்னோடது உன்னோடது பிரத்தியாரோடது என்னோடது இப்படியெல்லாம் வித்தியாசம் எல்லாம் பிரமோ அயம் மந்த சேதசாம் இப்படி பேசுகிறதே புத்தி இல்லாதவா பேசுகிற பேச்சுங்கிறான். என்னோடு உன்னோடனே பேசப்படாது. பலசாலி யாரோ அவனோருக்கு தான் எல்லாமே சொந்தம். स्वकीयं बलिनां सर्वं दुर्बलानां न किञ्चन स्वीया च परकीया च भ्रमो अयं मन्दचेतसाम् तारामयी अनुरक्ता च यथा न तु तथा गुरौ अनुरक्ता कथं त्याज्या धर्मतः न्यायतः तथा. ஸோ தாரை வந்து எங்கிட்ட ரொம்ப விரும்பி வந்திருக்கா, அனுரக்தான ஈடுபாடு எங்கிட்ட ரொம்ப ஈடுபாடோடு வந்திருக்கா. ந தியாஜியா விட முடியாது. ஸோ அவளை விடக்கூடாது, அதுதான் சாஸ்திரமேன்ட்டான். ஸோ ந தியாஜியா ந தூ ததா குருட்ட அவ்வளவு ஈடுபாடு இல்லை அவளுக்கு. அவருக்கு பிடிக்கல அவளுக்கு. ஸோ அனுரக்தா கதம் தியாஜா அப்படி விருப்பத்தோடு வந்தவளை நான் எப்படி விட முடியும்? தர்மத்தகா நியாயத்தகவா தர்மம் படியும் விட முடியாது, நியாயமும் அதுதான், அதனால நான் விட மாட்டேங்கிறான். तारामयी अनुरक्ता च यथा न तु तथा गुरौ अनुरक्ता कथं त्याज्या धर्मतः न्यायतः तथा.
विरक्तायां कथं भवेत् विरक्तेयं विरक्ता इयं यदा जाता चकमे अनुजकामिनी. ஸோ ரக்தாயாம் கிரக ஆரம்பகா தூ ரக்தான ஈடுபாடு உள்ளவாளோடு கூட தான் கிரகம் ஆரம்பிக்க முடியும். ஒரு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கணும். அப்போ தான் கிரகஸ்தாசிரமம் நல்லா நடக்கும். விரக்தாயாம் கதம்பவை விரக்தியோடு இருக்கிற பெண்ணோடு கூட எப்படி குடும்பம் நடத்த முடியும்? ஸோ அவளே விரக்தியில் இருக்கா, அவளுக்கு பிடிக்கலன்னு இருக்கும்போது அவளோட குடும்பம் நடத்த முடியாது. விரக்தாயாம் கதம்பவைது கிரகஸ்தாசிரமம் எப்படி நடக்கும்? ஸோ விரக்தா இயம் யதா ஜாத்தா இவளுக்கு இவள் எப்படி விரக்தி அடைந்தாளோ இந்த தாரை சக்கமே அனுஜகாமினி. ஸோ இவள்கிட்ட அவருக்கு விரக்தி ஏற்பட்டுடுதுங்கிறார். இப்போ விரக்தா இயம் யதா ஜாத்தான்னா இந்த பிரகஸ்பதிக்கு இவள் மேலே ஒரு விரக்தி ஏற்பட்ட சமயத்தில், ஸோ இயம் யதா விரக்தா ஜாத்தா இவள் மீது ஒரு விரக்தி ஏற்பட்டுடுது. பிரகஸ்பதிக்கு இவளை பிடிக்காமல் போச்சு ஒரு சமயத்தில், அப்படி ஆயிருக்கு. ஸோ அப்படி ஆன உடனே அவர் என்ன பண்ணார், அனுஜகாமினியும் சக்கமேன்றார். தன்னுடைய தம்பி ஒய்ஃபை இவர் விரும்பினாரா இல்லையா? இந்த பிரகஸ்பதி கேள்வி கேட்குறான், கரெக்டாக கேட்குறான். இந்த தன்னுடைய தம்பி ஒய்ஃபை இந்த பிரகஸ்பதி விரும்பினாரா இல்லையா? அனுஜகாமினியும் சக்கமேன்னு விரும்பினார். இந்த கதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பாகவத்தில் வந்திருக்கு இல்லையா? विरक्तायां कथं भवेत् विरक्ता इयं यथा जाता चकमे अनुजकामिनीं. न दास्ये अहं वरारोहां गच्छ दूता वद स्वयं ईश्वरः असि सहस्राक्ष यदिच्छसि कुरुष्व तत्. ஸோ வராரோகாம் அழகிய பெண்ணான இவளை ந தாசியே நான் கொடுக்க மாட்டேன். கச்ச தூதா தூதனே நீ போயிட்டு வா அனுப்புகிறேன். தூதா கச்ச வத ஸ்வயம் நீயே போய் சொல்லு அங்கே போய். ஈஸ்வரோ அசி சகசிராட்ச எது இச்சசி குருஷ்வதத்து நீ பெரிய சாமர்த்தியம் இல்லையா, ஈஸ்வரன் இல்லையா நீ? ஹே இந்திரா நீ ஈஸ்வரன் இல்லையா? அதனால் சகசிராட்சன் 1000 கண்ணை உடைய இந்திரன். ஸோ அப்புறம் 1000 கண்ணுன்னு யார் சபிச்சா? கௌதம ரிஷி சபிச்சார் இல்லையா? அகல்யை பெண்டால வந்தானே அவனும் கெட்டவன் தானே, இந்திரனும் கெட்டவன். அதான் 2 பேருக்கு ஒரே புத்தின்னு விட்டான். ஸோ அகலியை பெண்டால்னா நீ கெட்டவன், உங்கள் பிரகஸ்பதி தம்பி பண்ணாடி அவனும் கெட்டவன், ஆக மொத்தம் எல்லாரும் கெட்டவன். நீ என்ன அட்வைஸ் பண்ணுறது கேட்குறான் சந்திரன். கரெக்டாக கேட்குறான். எதிச்சசி குருஷுத்தது உனக்கு இஷ்டம் போல என்ன வேணா பண்ணிக்கோப்பான்றான். अहं वरारोहं गच्छ दूत वद स्वयं ईश्वरो असि सहस्राक्षः यत् इच्छसि कुरुष्व तत्. वरारोहम् सूत उवाच इत्युक्तः सशिना दूतः प्रययौ शक्रसन्निधिम् इन्द्राय आचष्ट तत्सर्वं यदुक्तं शीतरश्मिना. ஸோ சீதரஷ்மினாலும் இவன் சந்திரன் ஏன்னா குளிர்ச்சியான கிரணங்களை உடையவன், அதனால சந்திரன். ஸோ சீதரஷ்மினா எதுக்தம் அந்த சந்திரனால் என்ன சொல்லப்பட்டதோ அதை கொண்டு போகிறான் தூதன். அது அந்த வார்த்தையில் கொண்டு போகிறான். இத்தியுக்தக இவ்வாறு சொல்லப்பட்ட அந்த தூதன் சசியால் சந்திரனால் சொல்லப்பட்ட அந்த தூதன் சக்கர சந்நிதியும் பிராயவு சக்கரனுடைய இருப்பிடத்திற்கு சென்றான். சக்கரனுடைய இருப்பிடத்துக்கு அவன் போயிடுறான். இந்திராய ஆச்சஷ்டா இந்திரன்ட்ட போய் சொல்கிறான். தத் சர்வம் எதுக்தம் இவன் சொன்ன எல்லாத்தையும் அவன்கிட்ட போய் அப்படியே ரிப்பீட் பண்ணி சொல்லிடுறான் அந்த தூதன். तुराचाट् अपि तच्छ्रुत्वा क्रोधयुक्तः बभूवः सेना उद्योगं तथा चक्रे साहाय्यार्थं गुरोः विभुः. துராஷாட்னு நம்ம இந்திரன்னு பார்த்துருக்கோம். துராஷாட்னா துரம் சகத்தேன்றா, அதாவது எல்லா வேகத்தையும் சகிக்கிற சாமர்த்தியம் உடையவர்கள் துராஷாட். யார் வேணால் சொல்லலாம், இங்கே இந்திரன் அவ்வளோதான். ஸோ வேகத்தை அப்புறம் ஜலாஷாட்னு சொல்லுவோம். ஜலாஷாட்னா வர்ணன், ஜலத்தோட வேகத்தை சகிக்கக்கூடியவன், அதனால வர்ணன் ஜலாஷாட் அப்படின்னு வரும். ஸோ துராஷாடபி தஸ்ருத்வா அந்த இந்திரன் அதை கேட்டு குரோதயுக்தகர் ரொம்ப கோபம் பபுவக அவனுக்கு கோபம் வந்துருது. என்னடா என்னோட ஆர்டரே மதிக்கலையுமா. சேனா உத்தியோகம் ததா சக்கரே அவ்வளோதான், சேனையை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டான் சண்டை போடுறதுக்கு. சகாயார்த்தம் குரோஹோ குருவுக்கு சகாயம் பண்ணணும். அதனால அந்த விபுவான இந்திரன் சேனையை அப்படியே எல்லாரையும் தூண்டிவிட ஆரம்பிச்சிட்டான்.
दुराशात् अपि तत् श्रुत्वा क्रोधयुक्तः बभूवः सेना उद्योगं तथा चक्रे साहाय्यार्थं गुरोः विभुः மேம் அடுத்ததுல செகண்ட் லைன்ல ததஸ்வ இதி தான மேம் கரெக்ட் ததஸ்வ இதி சக்ரஹாதோ விக்ரஹம் ஸ்ருத்வா குருத்வேஷாத் ததஹ யயோ மா ததஸ்வ இதி தம் வாக்யம் உவாச்ச சசினம் பிரதி ஸோ விக்கிரகம் ஸ்ருத்வா சண்டை விக்கிரகம்னா சண்டைன்னு அர்த்தம் விக்கிரகம்னா சுவாமியோட விக்கிரகமும் விக்கிரகம் தான் விக்கிரகம் கலி எல்லாம் சண்டைன்னு ஒரு அர்த்தம் ஸோ இங்கே தேவலோகத்தில் ஏதோ சண்டை நடக்கிறது உடனே சுக்ரஹ சுக்ராச்சாரியார் ஸோ சக்கரகன இந்திரன் சுக்ரகன சுக்ராச்சாரியார் ஸோ சுக்ராச்சாரியார் இந்த சண்டையை கேட்குறார் குரு துவேஷாத் அவருக்கு எப்பவுமே ரெண்டு குருக்களுக்கும் சண்டை தானே எப்பவுமே தேவகுரு அசுரகுரு அதனால ரெண்டு பேரும் சண்டை ஸோ குரு துவேஷம் பிரகஸ்பதியோட துவேஷம் இருக்குது அப்போ சந்திரனோட சைடு எடுத்துக்கலாம் ஸோ சண்டைன்னு வந்தானா இவாளும் அவள் சைடு எடுத்துப்பா ஸோ அதனால் குரு துவேஷாத்து ஸோ குருவோட துவேஷத்தினால ததவு யயவ் ஸோ அதனால் அவரும் கிளம்புறார் மாததஸ்வ இது தம் வாக்கியம் சசினம் பிரதி சசிகிட்ட போகிறார் சந்திரன்ட்ட போகிறார் சந்திரன் போய் கொடுக்காதே அப்படி சொல்லி மாததஸ்வ இனி கொடுக்காதே நீ அவனோட பொண்டாட்டியா தம் வாக்கியம் உவாச்சா தம் ஆறு அந்த சந்திரனை அதை போய் சொல்கிறார் சுக்ர சண்டையாக்குன்னு கிளப்பி விடுறாரு विग्रहं श्रुत्वा गुरुद्वेषात् ततो ययौ मा ददस्व इति तं वाक्यम् उवाच शशिनं प्रति साहाय्यं ते करिष्यामि मन्त्रशक्त्या महामते भविता यदि सङ्ग्रामः तव च इन्द्रेण मारिष மாரிஷன்னா எப்பவுமே ஒரு சிறந்தவனே மாரிஷன்னு நிறைய இடத்துல பரிஷத்தை கூப்பிடுறோம் நம்ம பாகவத்தில் பார்க்குறோச்சா மாரிஷா நிறைய வார்த்தை வருது ஸோ மாரிஷன்னா ஒரு சிறந்த ராஜா சிறந்தவன் அப்படின்னு அர்த்தம் சாகாயம் தே கரிஷ்யாமி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சுக்ராச்சாரியர் சொல்கிறார் சந்திரனே நீ இவளுக்கு கொடுக்காதே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் கரிஷ்யாமி மந்திரசக்தியா மகாமதே எனக்கு மந்திரசக்தி நிறைய இருக்குது எனக்கு செத்தவாளே பிழைக்கக்கூடிய மந்திரத்தெல்லாம் வச்சுருக்கார் சுக்கராச்சாரியர் அதனால அவருக்கு மந்திரசக்தி ஜாஸ்தி இருக்குது மகாமதே புத்தியுடையவனே நான் உனக்கு மந்திரசக்தியில் ஹெல்ப் பண்ணுறேன் பவிதா எதி சங்கிராமகம் ஒரு சண்டை கண்டை ஏற்பட்டு தானே கவலைப்படாது சங்கிராமகன போர்னு அர்த்தம் போர் ஏற்பட்டால் கவலைப்படாதே தவ ச இந்திரேன மாரிஷ உன்னோடையும் இந்திரனோடையும் கூட உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் சண்டை வந்தா நான் இருக்கேன் உனக்கு साहाय्यं ते करिष्यामि मन्त्रशक्त्या महामते भविता यदि सङ्ग्रामः तव च इन्द्रेण मारिष शङ्करः तु तद् आकर्ण्य गुरुदारा अभिमर्शनं गुरुशत्रुं भृगुं मत्वा साहाय्यम् अकरोत् तदा ஸோ குருதாரன்னு சொன்னா குருவோட ஒய்ஃபு பாரியா தாரா ஸோ அவளை அபிமர்ஷன்னு சீன்றது தொடுறதுன்னு அர்த்தம் ஸோ சங்கரகா ததாக்கர் சங்கர்னு கேட்குறது காதில் விழருது ருத்ரனுக்கு இந்த விஷயம் காதில் விழருது ஸோ இந்த மாதிரி குருதாரா இவன் வந்து இழுத்துட்டு போயிட்டான் சந்திரன் கொண்டு போயிட்டான்னு அதை கேட்டு ஆக்கர்ணியா கேட்டு பிருகும் குருசத்ரும் மத்வா பிருகு யார் பிருகு வம்சத்தில் வந்த சுக்கராச்சாரியார் பிருகுன்னு சொன்னான்னா இந்த இடத்துல சுக்கராச்சாரியார்னு அர்த்தம் ஸோ அந்த வம்சத்தில் வந்த சுக்கராச்சாரியரே அவர் குருசத்ரு அவர் சுக்கராச்சாரியர் நிச்சயம் அந்த பக்கம் தான் சேர்ப்பார்னு தெரியும் ருத்ரனுக்கு தெரியும் ஸோ குரு சத்ரும் யார் பிரகஸ்பதியோட சத்ருவான அந்த பிருகு அவர் சுக்கராச்சாரியர் அந்த பக்கம் போவார்னு தெரிஞ்சு கருதி சாகாயம் அக்கரோ ததா ஸோ பிரகஸ்பதிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலான்ட்டு இவர் இந்த பக்கம் போகிறார் शङ्करः तु तथा कर्ण्य गुरुधार अभिमर्शनं गुरुशत्रुं भृगुं मत्वा साहाय्यम् अकरोत् तदा सङ्ग्रामः तु तदा वृत्तः देवदानवयोः धृतं बहूनि तत्र वर्षाणि तारकासुरवक्किल ஸோ சங்கிராமக தூ ததா விற்த்தனா ஏற்படுது போர் ஏற்பட்டுடுது போர் ஆரம்பிச்சுடுது தேவதானவ யோகம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இப்போ அசுரர்கள் அந்த பக்கம் சேர்ந்துடுறான் சந்திரன் கூட அசுரர் சேர்ந்துடுறான் அதனால் அசுரர்களுக்கு தேவர்களுக்கு வச்சு அசுர சண்டை மாதிரியே எடுத்துப்போம் சண்டை எடுத்து திருத்தம் வேகமாக சண்டை ஆரம்பித்தது பகூனி தத்திர வருஷாணி நிறைய வருஷம் தாரகாசுரவத்து கில தாரகாசுரனோட அந்த இவர் சண்டை போடுவனே யார் முருகன் ஸோ அந்த தாரகாசுரனை கொல்றதுக்கு முருகன் சண்டை போட்ட மாதிரி பல வருஷங்கள் இதுவும் ஆச்சு சங்கிராமஸ்து ததா விருத்தः
सः देवदानवयोः धृतं बहुनी तत्र वर्षाणि तारकासुरवत्किल असुरकृतं युद्धं दृष्ट्वा तत्र पितामहः हंसारूढः जगाम आशु तं देशं क्लेशशान्तये. ஸோ இப்போ தேவாசுர கிருதம் யுத்தம், தேவாசுரர்களுக்கு நடந்த யுத்தத்தை பார்க்குறார் யார்? பிதாமகா பிரம்மா பார்க்குறார். ஆஹா, ரெண்டு பேருக்கும் இப்போ பெரிய யுத்தம் வந்துருதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிதாமகர் பார்த்து ஹம்ச ஆரூடக, ஹம்ச வாகனம் இல்லையா அவருடைய வாகனம், ஸோ ஹம்ச வாகனத்தில் ஏறிக்கொண்டு ஜகாம ஆஷு தம் தேசம், அந்த யுத்தம் நடக்கிற இடத்துக்கு வரார். இப்போ பிரம்மா அந்த இடத்துக்கு வரார். கிளேஷ சாந்தையே, இந்த சண்டையை நிறுத்தணும், இப்படி சண்டை போட்டுனா சரிப்படாதுன்னு பிரம்மா அங்கே வராருங்க. देव असुरकृतं युद्धं दृष्ट्वा तत्र पितामहः हंस आरूढः जगाम आसु तं देशं क्लेशशान्तये. राकापतिं तदा प्राह मुञ्च भार्यां गुरोः इति नो चेत् विष्णुं समाहूय करिष्यामि तु संशयम्. ராகாபதி, ராகாபத்தின்னா பௌர்ணமி சந்திரன்னு ஜென்ரலாக சொல்லுவோம். ராக்கான்னு சொன்னா ஆக்சுவலாக பௌர்ணமி தினத்தோடைய அந்த டேயோட பௌர்ணமி மூன்லைட்டோட தேவி. இப்போ நம்ம அர்ச்சிராதி மார்க்கெல்லாம் பார்க்குறோச்சே அந்த இவாளோட ஹேண்டிங் ஓவர்லாம் பார்ப்போம் இல்லையா, ஒரு தேவதைகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவான்ட்டு. ஸோ அந்த சுக்லபட்ச தேவதை அந்த மாதிரிலாம் வரும்போது அந்த தேவதை அது மாதிரி ராக்கா தேவதைன்னு இருக்கா. பௌர்ணமி நிலவோட தேவதை ராக்கா தேவதை. அதனால ராக்காபதி, பௌர்ணமி சந்திரன் வந்து ராக்காபதினு பேர். அவனுடைய அத்தாரிட்டி, அந்த தேவதையுடைய பத்தினா ஹஸ்பண்ட்ங்கிற மீன் கிடையாது, தலைவர். ஸோ இந்த ராகாபதி அந்த பௌர்ணமி சந்திரன் ஆகப்பட்ட அந்த சந்திரன் ததா பிராக முஞ்சபாரியாம் குரோஹோதி, அவரை பார்த்து சொல்கிறார். ராகாபதியை பார்த்து, அந்த சந்திரனை பார்த்து பிரம்மா சொல்கிறார், குரோஹோ பாரியாம் முஞ்ச, அவருடைய பொண்டாட்டி நீ விட்டுடுப்பா அப்படின்னு சொல்கிறார். நோச்சேத் அப்படி இல்லையானால் விஷ்ணும் சமாஹூய கரிஷ்யாமி து சம்ஷயம், நான் இப்போ விஷ்ணு கூட்டுடுவேங்கிறார், மிரட்டுறார். ருத்ரன் மட்டும்தான் யுத்தத்தில் பங்கெடுக்கிறார், விஷ்ணுவும் பிரம்மாவெல்லாம் யுத்தத்துலலாம் பங்கெடுக்கலை. அவளாம் இவாளுக்கு மேலே ஒரு தட்டில் மேலே இருக்கா அவளாம். ஸோ விஷ்ணுவை கூப்பிடுவேங்கிறார். எல்லாத்துக்கும் பகவான் நாராயணன் அந்த விஷ்ணுவை தான் கூப்பிடணும். நான் வந்து பெரிய நாசத்தை ஏற்படுத்துவேன்னு மிரட்டுறார் இப்போ சந்திரனை பார்த்து. சம்ஷயம் கரிஷ்யாமி, எல்லாத்தையும் நான் அழிச்சுவிடுவேன் விஷ்ணுவை கூப்பிட்டேன்னு. ஏன்னா விஷ்ணு தான் தேவாசுர யுத்தத்தில் எல்லாமே எப்போவுமே அவர் தான் ஜெயிச்சு கொடுக்குறது எல்லாரையுமே. राकापतिं तथा प्राह मुञ्च भार्यां गुरोः इति नो चेत् विष्णुं समाहूय करिष्यामि तु संशयम्. भृगुं निवारयामास ब्रह्मालोकपितामहः किमन्यायमतिर्जाता. करेक्ट किम् अन्यायमतिः जाता सङ्गदोषान् महामते. ஸோ பிருகுவை பார்த்து கேட்குறாரு சுக்கராச்சாரியார், ஏப்பா உனக்கு தான் புத்தி இல்லையான்னு கேட்குறாருங்க. நிவாரையா மாசா பிருகுவை கூப்பிட்டு அசுரர்களோட தலைவராக அவர் தானே வந்திருக்கார் சுக்கராச்சாரியார். ஸோ அவரை கூப்பிட்டு பிரம்மா சொல்கிறார், லோக பிதாமக, லோகத்துக்கெல்லாம் பிதாமகராக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பெரிய தாத்தா அவர் தான் பிரம்மா. ஸோ அவர் எல்லாரையும் அவரை கூப்பிட்டு பிருகுவை கூப்பிட்டு நிவாரையா மாசா தடுக்கிறார். இனிமேலாம் போரெல்லாம் பண்ணாதே, தப்பு, இதுக்கெல்லாம் போய் சைட்லாம் சேர்க்கப்படாது. கிம் அந்நியாயமதி, எப்படி ஒரு அந்நியாய புத்தி வந்துடுது? இப்படி நியாய புத்தியெல்லாம் நீலே சொல்லியிருக்கணும், சந்திரனை விட்டுடு அப்படி சொல்லியிருக்கணுமா இல்லையா? உனக்கு கூட அநியாயமான புத்தி வந்துடுது. ஜாதா எப்படி தோன்றித்து? சங்கதோஷாத் மகாமதே, எல்லாம் அசுர தோஷம்தான், அசுரர்களுக்கு தலைவனாக இருக்க இல்லையா, சங்கதோஷம் உனக்கு. அதனால மகாமதே, மகா புத்திசாலி நீ சுக்கராச்சாரியா, ஆனால் உனக்கு சங்கதோஷம் காரணமாக அந்நியாய புத்தி வந்துடுதே அப்படிங்கிறார். निवारयामास ब्रह्मा लोकपितामहः किम् अन्यायमतिः जाता सङ्गदोषात् महामते. निषेधयामास ततः भृगुः तं च ओषधीपतिं मुञ्च भार्यां गुरोः अद्य पित्रा अहं प्रेषितः तव. ஸோ ததக, அப்போ அவர் சொன்ன உடனே கொஞ்சம் சுக்கராச்சாரியர் சுதாரிச்சுக்கிறார். பிருகு ததக, பிருகுவாப்பட்டவர் தம் ஓஷதிபதிம், ஓஷதிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சந்திரனை பார்த்து நிஷேதயாமாசா தடுத்தார். இனிமேல் வேண்டாம், யுத்தமெல்லாம் பண்ணாதே, கொடுத்துரு. முஞ்ச பாரியாம் குரோஹோ, பாரியாவை குருவுடைய பாரியாவை விட்டுடுன்னு அவர் சொல்கிறார். இப்போ அத்ய பித்ரா தவ பித்ரா அகம் பிரேஷித்தக, உன்னுடைய அப்பாவாக்கே நான் அனுப்பிச்சிருக்கார், அதனால நீ விட்டுடுங்கிறார். அதாவது அத்திரியால் அனுப்பப்பட்டேங்கிறார் சுக்கராச்சாரியார் சொல்கிறார். அத்திரி முனிவரால் நான் இப்போ அனுப்பப்பட்டிருக்கேன்,
இருந்தாலும் அவர் முதல்ல அந்த சங்கதோஷத்தினால இவ கூட சண்டை தான் போடுறார். இப்போ வந்து புத்தி வந்துடுது பிதாமகர் சொன்னதுனால இப்போ விட்டுடுன்னு சொல்கிறார். निषेधयामास ततः भृगुहूतं च ओषधीपतिं मुञ्च भार्यां गुरोः अद्य पित्रा अहं प्रेषितः तव. सुत उवाच द्विजराजस्तु तच्छ्रुत्वा भृगोः वचनम् अद्भुतं ददौ च तत्प्रियां भार्यां गुरोः गर्भवतीं शुभाम्. ஸோ சூதர் இப்போ கதை சொல்லிட்டு இருக்கார் நைமிஷாரண்யத்தில். द्विजराजन चंद्रन அந்த ஓஷதி தலைவனாகப்பட்ட சந்திரன் அதை கேட்டு தத்சுத்வா கேட்டு பிருகோஹோ வச்சனம் பிருகு சுக்கராச்சாரிய வார்த்தையை கேட்டு அற்புதமான வார்த்தைகள் விடுன்ட்டார். உங்கள் அப்பா சொல்லி அனுப்பிச்சிருக்கார், நீ விட்டுடுங்கிற. ஸோ ததௌச்ச தத் பிரியாம் பாரியாம் பிரியமான பாரியை அந்த குருவிடம் கொடுத்தார். குரோஹோ ததவ் குருவுக்கு பிரியமான பாரியை அவன்கிட்ட கொடுத்துட்டார். இப்போ அவள் கர்ப்பவதியாக இருக்கான். கர்ப்பவதியும் சுபாம் கர்ப்பமாக இருக்கக்கூடிய அந்த தாரையை இப்போ குருவிட்ட ஒப்படைக்கிறார். सूत उवाच द्विजराजस्तु तच्छ्रुत्वा भृगोः वचनम् अद्भुतं ददौ च तत्प्रियां भार्यां गुरोः गर्भवतीं शुभाम्. प्राप्य कान्तां गुरुः हृष्टः स्वगृहं मुदितः ययौ ततः देवाः ततः दैत्याययुः स्वान् स्वान् गृहान् प्रति. ஸோ பிராபிய காந்தாம் குருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஒய்ஃப் வந்துட்டு வீட்டுக்கு ஓடிவிடியா அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டு ஸ்வகிரகம் உதித்தக ஏயோ ரொம்ப ஆனந்தமாக வீட்டுக்கு கூட்டு போயிட்டார். தத்தக தேவாக அப்போ தேவர்களும் அப்புறம் தைத்தியாக அசுரர்களும் அவாவா இருப்பிடத்திற்கு ஸ்வான் ஸ்வான் கிரகான் பிரதி தன்னுடைய இருப்பிடத்திற்கு அவளும் போயிட்டா. சண்டை நின்று போச்சு. स्वगृहं मुदितः ययौ ततो देवास्ततो दैत्याययुः स्वान् स्वान् गृहान् प्रति. ब्रह्मा स्वसदनं प्राप्तः कैलासं च अपि शङ्करः बृहस्पतिः तु सन्तुष्टः प्राप्य भार्यां मनोरमाम्. ஸோ பிரம்மா சுவாசதனம் பிராப்தக அவரும் கிளம்பி போயிட்டார், தன்னுடைய இருப்பிடத்துக்கு போயிட்டார். கைலாசம் சாப்பி சங்கரக ஸோ சங்கரன் அவருடைய இருப்பிடமான கைலாசத்துக்கு போனார் சிவன். பிரகஸ்பதி இது சந்துஷ்டகா பிரகஸ்பதி ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். பிராபிய பாரியா மனோரமாம் தன்னுடைய மனைவியை அந்த மனோரமான அழகான அந்த மனைவியை அடைந்து குரு பிரகஸ்பதி சந்தோஷமாக இருந்தார். ब्रह्मा स्वसदनं प्राप्तः कैलासं चापि शङ्करः बृहस्पतिः तु सन्तुष्टः प्राप्य भार्यां मनोरमाम्. இந்த சந்துஷ்டகாங்கிறத அழகாக வாசிக்கணும். தான் வந்து ஸ்ட்ராங்காக வாசிக்கணும். ஏன்னா துஷ்டகன்னு அர்த்தமே மாறிடும். சந்துஷ்டக ஓகே. ततः कालेन कियता तारा असूत सुतं शुभं सुदिने शुभनक्षत्रे तारापति समं गुणैः. ஸோ கொஞ்ச நாள் ஆச்சு, இவள் கர்ப்பமாக இருந்தா இல்லையா, அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கட்டிப்போம். தாரா அசூத சுதம் சுபம் சுபமான ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள் அந்த தாரை. ஸோ சூதினே சுப நட்சத்திரம் நல்ல நாளில் நல்ல நட்சத்திரத்தில் தாராபதி சமம். தாராபதினாலும் சந்திரன் இல்லையா, தாராபதி தாரான நட்சத்திரம். இந்த இடத்துல தாரான நட்சத்திரம். நட்சத்திரங்களுக்கு தலைவன் யார்? சந்திரன். ஸோ அந்த உடுப்பதின்னு சொல்லுவோம், தாராபதின்னு சொல்லுவோம். அப்போ நட்சத்திரங்களுக்கு தலைவனான சந்திரனை போல் அழகாக இருக்கானா அந்த பிள்ளை. குணைஹி தாராபதி சமம் குணைஹி. அந்த குணங்களெல்லாம் எடுத்துட்டு குணங்கள் குழந்தை பிறந்தவொடனே தெரியாது அப்படின்னா அழகுன்னு எடுத்துக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி சந்திரனை போல் தான் இருக்கானா அந்த குழந்தை பிறக்கணும். வச்சு सुदिने शुभनक्षत्रे तारापते समं गुणैः. दृष्ट्वा पुत्रं गुरुजातं चकार विधिपूर्वकं जातकर्मादिकं सर्वं प्रकृष्टेन अन्तरात्मना. ஸோ குரு பார்க்குறார். அவருக்கு ஒன்றும் இந்த விகல்பமாலாம் அவர் நினைக்கலை. ஸோ ஜாதம் புத்திரம் திருஷ்டுவா குழந்தை பிறந்ததை பார்க்குறார். விதிபூர்வகம் அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ ஜாதகர்மாலாம் பண்ணணும் மேலேயே அதெல்லாம் பண்ணுறாராம். ஸோ பேரிட்டு கல்யாணம் எல்லாம் பண்ணுறார். ஜாதகர்மாதிகம் சர்வம் பிரகிருஷ்டேன அந்தராத்மா உள்ள சந்தோஷமாக தான் பண்ணுறார். ஒரு விதமான விகல்ப எண்ணமே இல்லாமல் பண்ணுறார் அவர். ஏன்னா அவர் தானே இப்படிலாம் தர்மத்தெல்லாம் உண்டாக்கி வச்சுருக்கார். ஸோ அந்த தர்மத்தை நியாயத்தை வச்சு தானே இந்திரனை சந்திரனை ஆர்கியூ பண்ணினான் இல்லையா.
दृष्ट्वा पुत्रं गुरुजातं चकार विधिपूर्वकं जातकर्मादिकं सर्वं प्रहृष्टेन अन्तरात्मना श्रुतं चन्द्रमसा जन्म पुत्रस्य मुनिसत्तमाः दूतं च प्रेषयामास गुरुं प्रति महामतिः. முனிசத்தமாகனு கூப்பிடுறார். இங்கே சூதர் பேசிட்டு இருக்கார். சூதர் தான் நைமிஷானத்தில் சொல்லிட்டு இருக்கார். ஸோ முனிவர்களேன்னு கூப்பிடுறார். புத்திரசிய ஜென்ம சந்திரமசா ஸ்ருதம், குழந்தை பிறந்திருக்குங்கிற நியூஸு சந்திரனுக்கு தெரிஞ்சிருது. ஸோ சந்திரனால் கேட்கப்பட்டு தூதம் ச பிரேஷயாமாச, தூதனை அனுப்புகிறான். என் குழந்தை இல்லையா எங்கிட்ட கொடுன்னு கேட்கறதுக்கு அனுப்புகிறான். இப்போ ஸோ தூதனை அனுப்பினான். குரு பிரதி, குருவை நோக்கி அனுப்புகிறான். மகாமதி, மகாபுத்தி உள்ள சந்திரன். शुद्धं चन्द्रमसा जन्म पुत्रस्य मुनिसत्तमाः दूतं च प्रेषयामास गुरुं प्रति महामतिः. न च अयं तव पुत्रः अस्ति मम वीर्यसमुद्भवः कथं त्वं कृतवान् कामं जातकर्मादिकं विधिम्. நாச்ச அயம் தவ புத்திரகா அஸ்தி, இது உன் குழந்தை இல்லைப்பா சொல்கிறான். சொல்லி அனுப்பிடுறான் தூதன்ட்ட. நான் மம வீரிய சமுத்வ, என்னுடைய வீரியத்தில் பிறந்தவன் அவன், என் குழந்தை அது. ஸோ கதம் தோம் கிருத்தவான் காமம், நீ என்ன உனக்கு ஜாதகர்மாலாம் பண்ணுறிய, நீ உனக்கு தகுதியே கிடையாது, நாளே அப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருக்கார். ஸோ ஜாதகர்மாதிகம் கதம் தோம் கிருத்தவான், நீ எப்படி பண்ணலாம், உனக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது, விதி அந்த விதியெல்லாம் நீ பண்ணுதே தப்புன்னு தூதன்ட்ட சொல்லி அனுப்புகிறேன். ஸோ நம்ம வந்து न च अयं तव पुत्रः अस्ति मम वीर्यसमुद्भवः कथं त्वं कृतवान् कामं जातकर्मादिकं विधिम्. तच्छ्रुत्वा वचनं तस्य दूतस्य च बृहस्पतिः उवाच मम पुत्रः मे सदृशः न अत्र संशयः. ஸோ அந்த வார்த்தையை கேட்டு தஸ்ருத்வா வச்சனம் தஸ்யா, அந்த தூதனோட வார்த்தையை கேட்டு பிரகஸ்பதி என்ன சொல்கிறார், மம புத்திரக, என்னோட குழந்தை தான் அவன், மே சதிருஷக என்ன போல தான் இருக்காங்கிறான். ஸோ மே சதிருஷக என்ன போல தான் இருக்கானவன், நான் அത്ര சம்சய சந்தேகமே கிடையாது, அதனால அவன் குழந்தை கிடையாதுன்னு தூதன் சொல்கிறார் இவர். तच्छ्रुत्वा वचनं तस्य दूतस्य च बृहस्पतिः उवाच मम पुत्रः मे सदृशः न अत्र संशयः. இந்த மே சதிருஷக சேர்ந்து படித்தா நல்லது. उवाच मम पुत्रः. पुनः विवादः सञ्जातः मिलिता देवदानवाः युद्धार्थम् आगताः तेषां समाजः समजायत. அவ்வளோதான், திருப்பி அடுத்த போருக்கு ரெடி ஆகிற மாதிரி இருக்குது. ஒரே வாத விவாதங்கள் நடக்கிறது. சஞ்சாத்தக தோன்றியது. மிலிதா தேவதானவாக, தேவர்கள் அசுரர்கள் எல்லோரும் கூடியாச்சு. என்ன யாரோட குழந்தை அப்படிங்கிற ஆர்குமெண்ட் நடக்கிறதுங்க. யுத்தார்த்தம் ஆகத்தாக, எல்லாரும் சண்டை போடுறதுக்கு ரெடியாக வந்திருக்கா. அடுத்த போருக்கு தானவர்கள்லாம் வந்தாச்சு. ஸோ எப்போவுமே ரெடியாக இருக்காவா. யுத்தார்த்தம் ஆகத்தாக, அப்படி யுத்தத்துக்கு வேண்டியே வந்திருக்கா எல்லாரும். தேஷாம் சமாஜக, அவளுடைய ஒரு கூட்டம், சமாஜனை இங்கே கான்ஃபரன்ஸ், அவளுடைய கான்ஃபரன்ஸ் சமாஜாயத்தை அப்படி ஏற்பட்டது. இந்த வாத விவாதம் நடக்கிறது. पुनः विवादः सञ्जातः मिलिता देवदानवाः युद्धार्थम् आगताः तेषां समाजः समजायत. आगतः स्वयं ब्रह्मा शान्तिकामः प्रजापतिः निवारयामास मुखे संस्थितान् युद्धदुर्मदान्. ஸோ பிரம்மா வந்துட்டார், சண்டை நீ ஆரம்பிக்கிறதுன்னு ஒன்று வந்துட்டார் அந்த வாட்டி. ஸோ பிரம்மா ஸ்வயம் தத்ர ஆகத்தக, தானே வந்துட்டார். சாந்தி காமக, அவருக்கு சாந்தி தான் வேணும், எப்போ சண்டை கண்டெல்லாம் அவர் பிடிக்கிறது இல்லை. ஸோ பிரஜாபதியான அவர் சாந்தியை விரும்பி கொண்டு அங்கே வந்தார். நிவாரயாமாச முக்கிய யுத்த துர்மதான் ஸ்திதான், அதாவது சண்டைக்கு ரெடியாக நிற்க, முக்கியமானது அப்படியே ரெடியாக நிற்கிறாள் எல்லாரும் சண்டைக்கு. ஸோ யுத்த துர்மதான், யுத்த கொழுப்பேறியவர்கள், முகே சம்ஸ்திதான், யுத்தத்திற்கு ரெடியாக நிற்கக்கூடியவர்கள், நிவாரயாமாச அவர்களை தடுத்தார். तत्र आगतः स्वयं ब्रह्मा शान्तिकामः प्रजापतिः निवारयामास मुखे संस्थितान् युद्धदुर्मतान्. ताराम् अप्रच्छ धर्मात्मा कस्य अयं तनयः शुभे सत्यं वद वरारोहे
यथा क्लेशः प्रशाम्यति. ஸோ சுபே சுபமான தாரையே கூப்பிட்றார். தாராம் பப்ரச்ச தாரையை பார்த்து கேட்குறார் தர்மாத்மாவான அந்த பிரம்மா. கஸ்யாயம் தனையகா, இது யாரோட குழந்தை சொல்லுமா? ஒரு அம்மாவுக்கு தானே தெரியும் யார் அப்பான்ட்டு. அதனால கஸ்யாயம் தனையகா, இந்த குழந்தை யாரோடது நீ சொல்லு, சத்தியம் அத உண்மையை சொல்லுமா. வராரோகே வராரோகேன்னு அழகே இடையே உடையவளே. எதா கிளேஷக பிரசாமியதி, இந்த சண்டை நடக்காமல் இருக்கணும். இப்போ இது எல்லாரும் சண்டைக்கு ரெடியாக இருக்கிறான். அந்த கிளேஷம் வந்து இந்த துக்கம் வந்து தீரணும். அதனால இது யார் குழந்தை நீயே சொல்லிடுன்னு கேட்குறாரு. तारां पप्रच्छ धर्मात्मा कस्य अयं तनयः शुभे सत्यं वद वरारोहे यथा क्लेशः प्रशाम्यति. तम् उवाच असिता भाङ्गी लज्जमानापि अधोमुखे चन्द्रस्य इति शनैः अन्तः जगाम वरवर्णिनी. ஸோ அந்த கருங்கண்ணாலான அந்த தாரை என்ன சொல்கிறா, லஜ்ஜமான வெக்கமாக இருக்கு அவளுக்கு இந்த சபையில் போய் இப்படி சொல்லுறோமேன்ட்டு மூஞ்சியை கவுத்துண்டு சொல்கிறாளாம். இது குழந்தை வந்து சந்திரஸ்ய, இது சந்திரனோட குழந்தைகன்னு மெதுவாக காதில் வெளியில் கேட்குறதா கேட்கலையாங்கிற மாதிரி அப்படி வெக்கத்தோடு சொல்கிறாளாம். ஜகாமான நீங்கள் சொன்னால்னு அர்த்தம். இங்கே ஜகாமான போனாங்கிற அர்த்தம் கிடையாது, ஜகாமான சொன்னாள். கதனம்னாலும் சொல்கிறதுன்னு அர்த்தம். ஸோ ஜகாம வரவர்ணினி, வரம் பொருந்தி அந்த பெண்ணு உண்மையை சொல்கிறாங்க, இது சந்திரனோட குழந்தை. तम् उवाच असिता पाङ्गी लज्जमानापि अधोमुखी चन्द्रस्य इति शनैः अन्तः जगाम वरवर्णिनी. जग्राह तं सुतं सोमः प्रहृष्टेन अन्तरात्मना नाम चक्रे बुध इति जगाम स्वगृहं पुनः. ஸோ சோமன் பண்ணுறான், ரைட்டு சொல்லிட்டா. அதனால நான் என்னோட குழந்தைன்னு தூக்கிட்டான். ஜக்ராக அந்த குழந்தைய எடுத்துட்டான். பிரகிஷ்டேன அந்தராத்மனா, மனசு சந்தோஷமாக அந்த குழந்தைய தான் தூக்கிட்டுட்டான் சந்திரன். ஸோ நாம சக்கரே, அந்த குழந்தைக்கு பேரிடுறான், புதன் அப்படின்னு பேரிடுறான். ஸோ புத இது ஜகாம ஸ்வகிரகம் புனக, அந்த குழந்தைக்கு புதன் இவன் ஒரு பேரை வச்சுட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு தன்னோட ஊருக்கு கிளம்பி போயிட்டான். जग्राह तं सुतं सोमः प्रहृष्टेन अन्तरात्मना नाम चक्रे बुध इति जगाम स्वगृहं पुनः. ययौ ब्रह्मा स्वकं धाम सर्वदेवाः स वासवाः यथा गतं गतं सर्वैः यथा आगतं गतं सर्वैः. ஆமாம் கரெக்ட். யதா ஆகதம் गतं सर्वैः सर्वशः प्रेक्षकैः जनैः. ஸோ பிரம்மாவும் தன்னுடைய இருப்பிடத்துக்கு போயிட்டார். சொகம் தாம யயௌ, தன்னுடைய இருப்பிடத்துக்கு பிரம்மா கிளம்பி போயிட்டார். சர்வே தேவா, எல்லாரும் தேவர்களும் வாசவாக, வாசவன்னா இந்திரன். ஸோ இந்திரன் அவனோட இடத்துக்கு போயிட்டா, எல்லாரும் தேவர்களும் போயிட்டா. யதா ஆகதம், எப்படி வந்தாலும் அப்படியே கிளம்பி போயிட்டான். சர்வே கதம், எல்லாரும் சர்வைஹி கதம், எல்லாராலும் போகப்பட்டது. சர்வசக பிரேட்சகைஹி ஜனைஹி, அதாவது பிரேட்சகைன்னு எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவாளும் எல்லாரும் அவாவா கிளம்பி போயிட்டான். பிரேட்சகைஹி ஜனகின்னு வேடிக்கை பார்க்கறதுக்குன்னு வந்திருப்பா ஒரு கூட்டம். அந்த கூட்டம் எல்லாம் கிளம்பி போயிடுது, எல்லாமே போயிடுது. जयौ ब्रह्मा स्वकं धाम सर्वे देवाः स वासवाः यथा आगतं गतं सर्वैः सर्वशः प्रेक्षकैः जनैः. प्रतिता इयं बुध उत्पत्तिः कुरुक्षेत्रे च सोमतः यथा श्रुता मया पूर्वं व्यासात् सत्यवती सुतात्. ஸோ புத உற்பத்தி, உனக்கு புதன் எப்படி பிறந்தாங்கிறத இப்போ நான் சொல்லியிருக்கேன்ப்பா. யாருக்கிட்ட இவாள்கிட்ட நைமிஷானந்த சொல்லிட்டு இருக்கார், சூதர் சொல்லிட்டு இருக்கார். ஸோ இந்த மாதிரி புதன் எப்படி பிறந்தார் நான் சொல்லியிருக்கேன். குருக்ஷேத்திரே, குருக்ஷேத்திரம் என்னது, தாரைன்னு அர்த்தம். குருவோடு க்ஷேத்திரம் என்னது, குரு அனுபவிக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரம் உடல், அது யார், தாரை. ஸோ தாரைக்கு சோமனிடமிருந்து பிறந்த குழந்தை அதுதான் புதன். அதை நான் அவனுக்கு சொல்லிட்டேன். யதாசுதா மயா பூர்வம், நான் எப்படி கேட்டேனோ வியாசற்றிருந்து. ஸோ எனக்கு எப்படி தெரியும், சூதர் யார்ட்ட கேட்டார், வியாசற்றது கேட்டுக்கிற அந்த கதையை. ஸோ சத்தியவதியோட பிள்ளையான வியாசற்றது நான் கேட்ட கதையை இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முனிவர்களே, कथिता इयं बुध उत्पत्तिः कुरुक्षेत्रे च सोमतः यथा श्रुता मया पूर्वं व्यासात् सत्यवती सुतात्. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसहस्र्यां संहितायां प्रथमस्कन्धे बुध उत्पत्ति नाम 11ोऽध्यायः. जगदम्बा अर्पणमस्तु.
அதுக்கும் முதல்ல अथ दशमोऽध्यायः ऋषय ऊचुः सूत पूर्वं मया प्रोक्तं व्यासेन अमिततेजसा कृत्वा पुराणम् अखिलं शुकाय अध्यापितं शुभम् अथ द्वादशोऽध्यायः सूत उवाच ततः पुरूरवाचज्ञे इलायां कथयामि वः बुधपुत्रः अतिधर्मात्मा यज्ञकृद्दान तत्परः. சூதர் இப்போ சொல்லிட்டு இருக்கார், கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார். ததகா புரூரவா ஜக்கே, புரூரவசை இவா கேட்டா. இப்போ தான் வருது அந்த புரூரவசோட கதையை சொல்ல போகிறேன். அங்கே அதுக்கப்புறம் தான் புரூரவஸ் பிறந்தான். இளாயாம், யாருக்கு? புதனுக்கும் இளாவுக்கும் சேர்ந்து பிறந்தான் இந்த புரூரவஸ். கதையாமி வகை, அந்த கதையை நான் சொல்கிறேன். புதபுத்திரக, புதனோட பிள்ளையாக இந்த புரூரவஸ் பிறந்த கதை. அதி தர்மாத்மா, இந்த புதன் வந்து ரொம்ப தர்மாத்மாவாக இருந்தான். அந்த அவனுக்கு இந்த புரூரவஸ் பிறந்தான். யக்ஞகிருத்து தான தத்பரக, எல்லாம் யாகமெல்லாம் பண்ணினான் இந்த இது புதன். தான தத்பரக புரூரவஸே சொல்லலாங்க. ஏன்னா புரூரவஸ் புதனுக்கு பிறந்தான், அதி தர்மாத்மா. ஸோ அந்த புரூரவஸ் வந்து தர்மாத்மாவாக இருந்தான். யக்ஞகிருத்து, யாகம் பண்ணினான். தான தத்பரக, தானம் எல்லாம் பண்ணினான். அப்பேற்பட்ட புரூரவஸோட கதையை இப்போ நான் சொல்லுறேன். तथ पुरूरवाचके इळायां कथयामि वः बुधपुत्रः अतिधर्मात्मा यज्ञकृद्धान तत्परः सुद्युम्नः नाम भूपालः सत्यवादी जितेन्द्रियः सैन्धवम् अयम् आरुह्य चचार मृगयां वने. ஸோ சுத்யும்னன் ஒரு பூபாலன், ஒரு ராஜா. பூபாலன்னா பூமியை பாலிக்கக்கூடியவன் ராஜா. ஸோ சுத்யும்னன் ஒரு ராஜா இருந்தான். அவன் ரொம்ப சத்தியம் பேசக்கூடியவனாக இருந்தான். ஜிதே இந்திரியங்கள்லாம் ஜெயித்தவனா ஒரு நல்ல ராஜாவாக இருந்தான் அவன். சைந்தவம் ஹயம், சிந்து ராஜ்யத்து குதிரை. சைந்தவம் ஹயம்னாலே சிந்து ராஜ்ய குதிரைகள் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ சிந்து ராஜ்யத்தில் வந்த உள்ள அந்த குதிரையை ஏறிண்டு மிருகயாம் வனே சச்சார, வேட்டையாடுறதுக்காக வனத்திற்கு சென்றான். नाम भूपालः सत्यवादी जितेन्द्रियः सैन्धवम् अयम् आरुह्य चचार मृगयां वने. युतः कतिपय अमात्यैः दर्शितः चारुकुण्डलः धनुराजगवं बद्ध्वा बाणसङ्गं तथाद्भुतम्. ஸோ கதிப்பய அமாத்தியகி யுத்தக, கொஞ்சம் அமாத்தியர்கள்னா அந்த மந்திரிகள், கொஞ்சம் மந்திரிகளை கூட்டினான். காட்டுக்கு போகிறச்ச வேட்டையாட போகிறான். கொஞ்சம் மந்திரிகள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போகிறா. அமாத்தியகி தர்ஷித்த சாரு குண்டலக, அப்படி அழகான குண்டலெல்லாம் போட்டுருக்கானா. ரொம்ப அழகிய குண்டலங்கள்லாம் அணிஞ்சுண்டு மந்திரிகளெல்லாம் அழிச்சுண்டு தனுகு ஆஜகவம். ஆஜகவம்னு சொன்னான்னா அந்த ஆஜன்னா அஜத்திலேருந்து வரக்கூடிய, அஜன்னா என்னது? ஆடு. அஜன்னா ஆடு, கவன பசு. இந்த பசுவோடு கொம்பு, இந்த மாட்டோட கொம்பு, இல்லை அந்த இதோட கொம்பு, பெருன ஆட்டோட கொம்பு, இந்த கொம்பை வச்சு பண்ணக்கூடிய ஒரு தனுஷ், அது ஆஜகவம் தனுஷ்னு பேர். நார்மலாக தேவலோகத்தில் எல்லாருமே இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கான். அது வந்து இப்போ சிவதனுஷ்னு ஜென்ரலாக ஒரு சொல்லும்போது ஆஜகவம் தனுன்னு சிவதனுஷ்னு அதுவும் சொல்லிடுவான். இதுதான் மீனிங் அதுக்கு. ஏன்னா ஆட்டோட கொம்பு, தோல் இல்லை கொம்பு, ஆட்டோட கொம்பு, மாட்டோட கொம்பு, இதெல்லாம் வச்சு பண்ணக்கூடிய தனுஷ், அதனால ஆஜகவம் தனுன்னு பேர் அது. ஸோ அப்படி ஒரு தனுஷை வச்சுட்டான் அவன், எடுத்துட்டான். பத்வா பானசங்கம், நிறைய தூணீரில் நல்ல பானத்தெல்லாம் வச்சுட்டு நல்ல அம்பெல்லாம் எடுத்துட்டு ததா அற்புதமான அதோடு கொண்டு வேட்டைக்கு போகிறான். புலியெல்லாம் அடிக்கணுமே, அதுக்கு வேண்டி தனுஷை கொண்டு போகிறான். कतिपय अमात्यैः दर्शितः चारुकुण्डलः धनुराजगवं गत्वा बाणसङ्गं तदाद्भुतम्. सभ्रमन् तद्वनोद्देशे हन्यमानः रुरून् मृगान् शशांश्च सूकरांश्चैव खड्गांश्च गवयान् तथा. ஸோ அங்கே காட்டில் வேட்டையாட போயிட்டு இருக்கானா, எல்லாத்தையும் பார்க்குறான். கன்யமானக நிறைய வேட்டையாடி நிறைய மிருகங்களை கொள்கிறான். யார்? ருரூன்ங்கிறது மானோடு ஒரு டைப்பு, காட்டுமான். ஸோ அந்த மான், அப்புறம் ருரூன், மிருகான் நல்ல மிருகங்கள்லாம் வேட்டையாடுறான். ஷஷாம்னு சொன்னால் முயல். ஸோ முயலை வேட்டையாடுறான். சஷாங்கன்னே அந்த முயல் சின்னம் இருக்கிறதுனால தான் சந்திரனுக்கே சஷாங்கன்னு பேர்.
இந்த முயல்ங்கிறது அந்த கருப்பாக இருக்கிறது முயல் மாதிரி தெரியும் போல் இருக்குது, அதனால அவனுக்கு சஷாங்கன்னு பேர். இது சஷன்னா முயல். ஸோ முயலெல்லாம் வேட்டையாடுறான். சூக்கர பன்றி, அப்புறம் கட்காம். கட்காம்னு சொன்னான்னு இந்த ரைனோசிரோஸுக்கு கட்காம்னு பேர். கட்கானா நார்மலாக நமக்கு தெரிஞ்சது வாள், இங்கே கட்கான்னு சொன்னான்னா இன்னொரு அர்த்தம் இருக்குது, ரைனோசிரஸ். ஸோ அந்த இதை காண்டாமிருகத்தை வேட்டையாடுறான். கவையான்னு சொன்னால் காட்டு மாடுக்கு கவையான்னு பேர். காட்டில் இருக்கக்கூடிய மாடு, காட்டெருமைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் கவையா, அதெல்லாம் வேட்டையாடுறான் அவன். शरभान् महिषांश्चैव सांबरान् वनकुक्कुटान् निघ्नन् मेद्यान् पशून् राजा कुमारवनम् आविशत्. ஸோ சரபபட்சி நம்ம இப்போ நம்ம ஒரு மிஸ்டிக்கல் பட்சியாக தான் இருக்குது இல்லையா, சரபேஸ்வரர்லாம் சொல்கிறோமே. ஸோ சரபங்கள் எல்லாம் இருந்திருக்கு அந்த காலத்தில். மகிஷம் எருமை, அப்புறம் சாம்பாராங்கிறது எருதுன்னு போட்டுறான், எருது அது காளைகள். ஸோ அது மாதிரி வன குக்குட்டான்னு சொல்கிறது, குக்குட்டான்னாலே கோழி, காட்டுக்கோழின்னு பெருசாக இருந்திருக்கு போல் இருக்குது. அப்புறம் நிக்னன் மேத்யான் பசுன்னு இது சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள மிருகங்களை. ஸோ அதை வேட்டையாடினா அதை சாப்பிட முடியாதுன்னா வேஸ்ட்டு. ஸோ அதனால் மேத்யான் பசுன் சாப்பிட்றதுக்கு தகுந்த அந்த மாதிரி பசுக்களையெல்லாம் மிருகங்களையெல்லாம் கொன்று ராஜா குமாரவனம் ஆவிஷத்து. குமாரவனம்னு ஒரு வனத்துக்கு போகிறார். வனம் விட்டு போயிட்டு ஒரு இடத்துல வேட்டையாடினே போயிட்டு இருக்காரு. யார்? சுத்யும்னன். शरभान् महिषांश्चैव सांबरान् वनकुक्कुटान् निघ्नन् मेध्यान् पशून् राजा कुमारवनम् आविशत्. मेरोः अधस्थले दिव्यं मन्दारद्रुमराजितम् अशोकलतिकाकीर्णं बकुलैः अधिवासितम्. ஸோ மேரு மலையடிவாரத்தில் இதெல்லாம் நடக்கிறது. மேரு மலையடிவாரத்தில் உள்ள அந்த வனம். ஸோ திவ்யமான வனம். மந்தார துரும ராஜித்தம்னு இது விளங்கி கொண்டிருக்கக்கூடிய எது மந்தார புஷ்பங்கள்லாம் இருக்குது, மந்தார மலர்கள்லாம் இருக்குது. அதோட மரங்கள். ஸோ மந்தார மரங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் தேவலோகத்து மரங்கள் இல்லையா. மந்தாரம் இல்லாமல் பாரிஜாத்தம், மந்தாரம் எல்லாம் தேவலோக மலர்கள். அப்படிப்பட்ட இதெல்லாம் மேரோடு மலையடிவாரத்தில் இருந்திருக்கு. அசோக லதிகா கீர்ணம். அசோக லதிகானா அசோக கொடிகள். அசோக மலர் வந்து கொடியாக இருந்திருக்கு. ஸோ அந்த கொடியில் கீர்ணம்னு வெதறி எக்கச்சக்கமாக இருந்திருக்கு. பகுளைன்னு பகுளம் பூன்னு சொல்லுவாள். பகுளம் பூ, அந்த பகுள மரங்கள்லாம் இருந்திருக்கு. அதிவாசித்தம்னு நல்ல வாசனை. அப்படி இந்த குமாரவனம் ரொம்ப வாசனையாக இருந்துதான். सादैः तालैः तमालैश्च चम्पकैः पनसैः तथा आम्रैः नीपैः मधुकैश्च माधवी मण्डप आवृतम्. சாலன தேக்கு, தாளன பனை. ஸோ பனை மரங்கள் இருந்திருக்கு, தேக்கு மரம் இருந்திருக்கு, தமால மரங்கள் இருந்திருக்கு. தமால மரங்களில் நம்ம தமால மரம் நம்ம பார்த்து ஒரே ஒரு இடத்துல தான் பார்த்தோம். எங்கள் தென்னாங்கூரில் இருக்குது. தமாலை வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லுவாள். ஏன்னா கொடை போல் இருக்குது, அது பார்க்குறதுக்கே அழகாக தான் இருக்குது. பச்சை பச்சையில் ஒரு கரும் பச்சையில் இலைகள். ஸோ அப்படி தமால மரங்கள். அப்புறம் சம்பக மரங்கள், சண்பக பூ பூக்கிற மரங்கள். பனசன பலாமரம். அப்புறம் ஆம்ரைகினா இது கடம்ப மரத்துக்கும் ஆம்ரம் தான் சொல்கிறது. ஆம்ரங்கிறது ஆமாம், ஆம்ரங்கிறது மாம்பழம்ங்கிறது இல்லைங்க. ஆம்ரைன்னு அங்கே மாம்பழ மரத்தை சொல்லலைங்க, கடம்ப மரத்தை சொல்கிறது. நீப்பன்னா கடம்ப மரம் கரெக்டு. ஆம்ராங்கிறது அப்போ இதை தான் இருக்கும். மாம்பழம் எல்லாம் இருந்திருக்குங்க. ஸோ நீப்ப மரங்கள் இருந்திருக்கு. கதம்பம். அதை மதுக்காங்கிறது என்னென்னு தெரியல, ஒரு மரம். அது ஒரு மரமாக இருந்திருக்கு. மதுக்கான வாசனை மிகுந்த மலர். மாதவி மண்டப ஆவிரதம். மாதவி கொடியெல்லாம் படர்ந்துருக்கான். மண்டபம் பாலே அப்படியே தாமரை. இது மாதவிங்கிறது இந்த மல்லிகை கொடியெல்லாம் அப்படியே மண்டபமாக அப்படியே ஒரு விசாலமாக படர்ந்து கிடக்க அந்த இடத்துக்கு போகிறார். இந்த குமாரவனத்தோட டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம். चम्पकैः पनसैः तथा आम्नैः नीपैः मधुकैश्च माधवी मण्डप आवृतम्. ओके.
दाडिमैः नालिकेरैश्च कदलीकण्डमण्डितं यूतिकामालती कुन्दपुष्पवल्ली समावृतम्. தாடிமம்னா இது மாதுளம்பழத்துக்கு தாடிமம்னு பேர். கொய்யா பழத்துக்கும் சமயத்தில் தாடிமம்ன்றா. அது விதை உள்ளது எல்லாமே அந்த பேரில் வந்துடும். ஸோ நார்மலாக தாடிமம் ஜென்ரலாக இந்த இது மாதுளம்ப பழம். ஸோ நாரிகேல மரம்லாம் இருந்திருக்கு. நாரிகேலம் தென்னை மரம். அப்புறம் கதலி கண்ட மண்டிதம்னு இது வாழை மரங்கள் வாழைத்தோப்பெல்லாம் இருந்திருக்கு. யூதிகா மாலதி இதெல்லாம் வந்து மலர்கள். யூதிகாங்கிறது இந்த மல்லிகையிலே ஒரு வெரைட்டி தான் அது. ஸோ மாலத்தினாலும் மல்லிகை. குந்தன்னா பிச்சிப்பூ. புஷ்பவல்லி அதெல்லாம் இந்த புஷ்பங்களுடைய வள்ளின கொடி சமாவிரதம். இந்த கொடிகள்லாம் நிறைந்த அந்த வனம். அவ்வளோதான். ஹம்ச காரண்டவங்கள்லாம் இந்த அன்னபட்சி. காரண்டவ பட்சிங்கிறது இந்த நீர்க்கோழியும்பா. அப்போ இந்த ஜலாஷயம் இருந்திருக்கு. அதில் இந்த பறவைகள்லாம் இருந்திருக்கு. ஆக்கீரம் எல்லாம் நிறைய இருந்திருக்கு. கீச்சக துவனின்னா நிறைய மூங்கில் மரம் இருந்திருக்கு. இந்த மூங்கில்லாம் உராசி ஒரு காற்றில் அந்த சத்தம் வரும். அதனால தான் கீச்சக துவனி நாதிதம். கீச்சகன்னா வேணு, கீச்சகா எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மூங்கில். ஸோ மூங்கில் காட்டிலேருந்து அந்த துவனி அந்த சத்தம் வேறு வந்துட்டுருக்கு. நாதிதம் அந்த சவுண்டு வேறு வந்துட்டுருக்கு. பிரமர அழி ருதம்னாலே சவுண்டுன்னு அர்த்தம். பிரமர அழினா சின்ன தேன் வண்டுக்கு அழின்னு பேர். பிரமரன வண்டு. ஸோ இதெல்லாம் அதோட சத்தம் வேறு அங்கே இருக்குது. ஆராமம்னா பழத்தோட்டம் ஆராமம். வனம் சர்வ சுகாமம். அந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது அந்த வனம். प्रमुदितः राजा सुद्युम्नः सेवकैः वृतः वृक्षात् सुपुष्पितान् वीक्ष्य कोकिलारावमण्डितान्. ஓகே, விருட்சான்னே படிங்க. விருட்சங்கள் பிரதமா பகோச்சன். திருஷ்டுவா பிராமுதிதக ராஜா. அதை பார்க்குறாரு. எல்லாம் அந்த வனத்தில் உள்ள அவ்வளோ அழகெல்லாம் பார்த்து ரொம்ப ஆசைப்படுறார் அந்த ராஜாவாகப்பட்ட சுத்யும்னக சேவகைஹி விருத்தக. சேவகர்கள் வேறு நிறைய பேர் போயிருக்கா. அப்புறம் மந்திரிகள் போனது மட்டும் இல்லை, சேவகர்கள் நிறைய பேர் போயிருக்கா. ஸோ விருட்சான் சுபுஷ்பிதான் எல்லாம் மரங்கள்லாம் பூத்து குலுங்கியிருக்கு. அப்போ ஏற்பட்ட இதெல்லாம் பார்த்து கோகில அராவ மண்டிதான். கோகிலங்கள் என்னது? குயில்களோட அராவம்னு சத்தம். ஸோ கோகில அராவ மண்டிதான் ரெண்டு படித்தாலும் ரைட்டு தான். ஸோ கோகிலங்கள் அது குயில்களோட சத்தம் எல்லாம் அப்புறம் அழகாக அங்கே சத்தம் போட்டுருக்கா. கேட்குறதுக்கே ஆனந்தமாக இருக்கும். நிம்புப்பா. நிம்பு நம்ம நிம்புன்னா ஹிந்தியில் எலுமிச்சம்பழம்னு சொல்லுவோம். வேப்பம்பகம் நிம்பு தான். நிம்பபலம் வேப்பம்பழம் தான். அதுக்கு எலுமிச்சம்பழத்துக்கும் அதே தான் சொல்கிறோம். நம்ம நிம்புன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ உள்ளே போனான், வனத்துக்குள்ளே போனான். பிரவிஷ்டக தத்ரா. அந்த குமார வனத்துக்குள்ளே போன உடனே அந்த ராஜ ரிஷி, ஏன்னா சுத்தியம்னா வெறும் ராஜா மட்டும் இல்லை, அவன் ஆத்மாராமன் ஜிதேந்திரியகெல்லாம் சொல்லிருக்கு. அதனால் ராஜ ரிஷி ஆகப்பட்ட அவன் ஸ்திரீத்துவமாப்ப ஷனாத் ஒரு க்ஷணம் அப்படியே பெண்ணாயிட்டான். ஸோ சுத்தியம்னான் இஸ் நோ மோர் மேன். அவன் பெண்ணாயிட்டான். அது மட்டும் இல்லை, அவனுடைய குதிரை வடவா பூத்துனா வடவான பெண் குதிரை. ஸோ அந்த குதிரையும் பெண்ணாயிட்டுது. ஆண் குதிரையாக இருந்தது. இப்போ அஸ்வக அப்பி வடவா ஜாத்தக. அஸ்வன ஆண் குதிரை, அது வடவா என்ற பெண் குதிரையாக மாறியது. சிந்தாவிஷ்டக ச பூபதிக்கு. இப்போ கவலையாயிடுது. அந்த ராஜாவுக்கு ரொம்ப கவலை ஏற்பட்டது. अश्वः अपि वडवा जातः चिन्ताविष्टः स भूपतिः. किम् एतत् इति चिन्तान्तः चिन्त्यमानः पुनः दुःखं बहुतरं प्राप्तः. सुद्युम्नः लज्जया
இது என்ன ஆச்சுன்னு யோசிக்கிறான். கிமேதத் எப்படி ஆயிடுத்து, இப்படி நான் எப்படி பெண்ணானேன் அப்படி யோசிக்கிறான். சிந்தார்த்தக ரொம்ப கவலையாயிடுத்து, ரொம்ப அதில் ஒரு பீடிக்கப்பட்டான். சிந்தியமானக புனப்புனக திருப்பி யோசிக்கிறான். என்ன காரணமாக இருக்குது இப்படி நான் பெண்ணாயிட்டேனே. துக்கம் பகுத்தரம் பிராப்தம், ரொம்ப துக்கமாயிடுது. நான் ராஜா இப்படி ஒரு பெண்ணாய் மாறிட்டேனே. ஸோ பிராப்த சுத்யும்னக லஜ்ஜயான்விதக, வெக்கம் வேற வந்துடுது. ஐயோ நான் எப்படி திருப்பி நான் ஊருக்கு போவேன் அப்படின்னு வெக்கமாயிடுது. வஞ்சிதக கிம் கரோமி கதம் யாமி, நான் என்ன பண்ணுவேன், இப்போ எங்கே போவேன், நான் இப்படி பொண்ணாயிட்டேனே. கிரகம் ஸ்திரீபாவ சமயத்துக்கு, வீட்டுக்கு எப்படி போக முடியும் என்னால், பொம்பளையா வேஷம் போட்டு எப்படி போகிறது, நான் இப்போ பொம்பளை ஆயிட்டேனே. ஸோ ஸ்திரீபாவ சமயத்துக்கு பெண்ணான நான் எப்படி கிரகம் யாமி, வீட்டுக்கு எப்படி போவேன். கதம் ராஜ்யம் கரிஷாமி, நான் ராஜா, நான் ராஜ்யத்தை எப்படி நான் பாலிப்பேன். இப்போ ராஜாவாக இருந்து நான் எப்படி காரியத்தை பண்ண முடியும். கேனவா வஞ்சிதகா ஹி அகம், யாரோ என்னை வஞ்சிச்சுட்டாளே, என்னை வஞ்சனை பண்ணிட்டா, இப்படி பெண்ணாக்கிவிட்டா, யாருன்னு தெரியலையே. கேனவா, யாரால் நான் இப்படி வஞ்சிக்கப்பட்டேன். किं करोमि कथं यामि कृपं स्त्रीभाव संयुतः कथं राज्यं करिष्यामि केन वा वञ्चितः हि अयम् अहम् ऋषय ऊचुः सूत आश्चर्यम् इदं प्रोक्तं त्वया यल्लो महर्षण सुद्युम्नः स्त्रीत्वम् आपन्नः भूतपतिः देवसन्निभः. லோமஹர்ஷனா ரோமஹர்ஷனர் யார், சூதரோட பேர். ஸோ ரோமஹர்ஷனரே சூதரே, யார் ரிஷிகள் கேட்குறா நைமிஷானத்தில். ரோமஹர்ஷனரே சூதரே, ஆச்சரியம் இதம் புரோக்தம், நீங்கள் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, எப்படி பொண்ணாயிட்டாளா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறா இந்த கதையை. துவயா புரோக்தம், முன்னால் இவ்வாறு சொல்லப்பட்ட கதை ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சுத்யும்னக ஸ்திரீத்துவம் ஆப்பன்னக, ஐயோ அவன் பொண்ணாயிட்டானா, அவன் அடைந்துட்டான, பெண் பாவத்தை அடைந்தான் அவன். பூபதிக்கு ராஜா தேவ சன்னிபக, தேவர்கள் போன்ற ராஜா ரிஷியா தேவனை போல ஆட்சி பண்ணின அந்த ராஜா இப்படி பெண்ணாயிட்டானா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு வாயை பழந்துன்னு கேட்குறா, கதை கேட்குறா. இப்போ किं तत्कारणम् आचक्ष्व वने तत्र मनोहरे किं कृतं तेन राज्ञा च विस्तरं वद सुव्रत. ஸோ கிம் காரணம், என்ன காரணத்தினால இவன் பெண்ணானான். இப்போ அவன் யோசிக்கிறான், இவாளும் இப்போ கேள்வி கேட்குறான். எந்த காரணத்தினால அவன் இந்த மாதிரி ஆனான். தத் காரணம் ஆச்சக்ஷ்வா, அந்த காரணத்தை எங்களுக்கு சொல்லுங்கள். வனே தத்ர மனோகர, அந்த வனத்தில், அந்த குமார வனத்தில், மனோகரமான வனத்தில் இப்படி ஏற்பட்டதே. கிம் கிருதம் தேன ராஜ்ஞா, அதுக்கப்புறம் அந்த பெண்ணான ராஜா அவனால் என்ன பண்ணப்பட்டது. கிம் கிருதம், அந்த ராஜா ஃபர்தராக என்ன பண்ணினார். விஸ்தரம் வத சுவ்ரத, விரதத்தோடு கூடிய சூதரே எங்களுக்கு ரொம்ப விஸ்தாரமாக சொல்லணும், அந்த கதையை டீட்டெயிலாக சொல்லுங்கன்ற. कारणम् आचक्ष्व वने तत्र मनोहरे किं कृतं तेन राज्ञा च विस्तरं वद सुव्रत. सूत उवाच एकदा गिरिशं द्रष्टुं ऋषयः सनकादयः दिशः वितिमिरावासाः कुर्वन्तः समुपागमन्. உபாகமன் ஏகதா கிரிஷம், ஒரு இந்த கதை சொல்கிறேன். இந்த வனம் ஏன் இப்படி ஆச்சு, இந்த வனத்தோட காரணம் என்ன, இப்படி பெண்ணாக்கிற காரணம் என்னன்னு கதை சொல்கிறேன். இப்போ ஒரு முறை கிரிஷம், அது சிவன் அங்கே இருந்திருக்கார். ஸோ அந்த சிவனை பார்ப்பதற்காக ரிஷிகள்லாம் வந்தார்கள். சனகாதய ரிஷயக, சனாதி முனிவர்கள் எல்லாரும் வந்தால் ரிஷியை அவரை பார்க்குறதுக்கு. திசக திமிர ஆபாசாக, அந்த சனகாதி முனிவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவள் வந்தாலே அந்த திசையை பல பிரகாசம் ஆகிடுமா. அப்படி இருட்டை நீக்கக்கூடிய அந்த ஒளி படைத்த அந்த முனிவர்கள் வந்தார்கள். குர்வந்தகா அப்படி திசையெல்லாம் ஒளிச்சமாக்கி கொண்டு அங்கே வரா. சம் உபாகமன், அந்த வனத்தை அடைந்தார்கள்.
कथातिरिशं दृष्टुं ऋषयः सनकादयः दिशः विधिभिरम् आभासाः कुर्वन्तः समुपागमन् तस्मिन् च समये तत्र शङ्करः प्रमदायुतः क्रीडासक्तः महादेवः विवस्त्राकामिनी शिवा. பிரமதான பெண்ணுன்னு அர்த்தம். பிரமாத வேற பிரமதா வேற. பிரமாதன சோம்பேறித்தனம், பிரமதா அப்படின்னு பெண்ணு. ஸோ பிரமதாயுதகா, பிரமதான பெண்ணோடு கூட யார், தன்னுடைய மனைவியோடு கூட யார், சங்கரர் இருக்காருங்க அந்த வனத்தில். தஸ்மின் சமய இவா வர நேரத்தில் பார்த்தா அவர் ஒய்ஃபோடு கிரீடாசக்தக விளையாடிட்டு இருக்கார். ஒய்ஃபோடு இருக்கார். விவஸ்ரா காமினி சிவா அறகுறையாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா பாவம் அந்த பெண்ணு. ஆறு பார்வதி. அந்த மகாதேவக அந்த தன்னுடைய மனைவியோடு கூட கழித்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் வந்துட்டா இவா முனிவர்கள். तस्मिन् च समये तत्र शङ्करः प्रमदायुधः क्रीडासक्तः महादेवः विवस्त्राकामिनी शिवा. प्रमदायुधः फस्ट् पोट्टुको. ओके पोट्टुकेन. उत्सङ्गे संस्थिता वत्तु रममाना मनोरमा तौ தான் விலோக்கிய அம்பிகா தேவி. अंबिका देवी विवस्त्राव्रीडिता वृषं. ஸோ மடியில் ஏறி உட்காந்துருக்கா. ஸோ மனோரமா அழகிய அந்த பெண் ரமமானா தன்னுடைய கணவனோட சேர்ந்துருக்கும் போது மடியில் ஏறி உட்காந்துருக்கிற சமயத்தில் பர்த்துடைய கணவனுடைய அந்த மடியில் உட்காந்துக்கும் போது அதை பார்த்தா அம்பிகா இவா வந்துட்டா. வந்த உடனே அவளுக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுது. விரீடிதா பிரிஷம், மிகவும் வெட்கப்பட்டாள் அந்த தேவி. उत्सङ्गे संस्थिता भर्तुः रममाणा मनोरमा तान् विलोक्य अम्बिका देवी विवस्त्राव्रीडिता वृषं. सर्वं जगदम्बार्पणमस्तु. सर्वं जगदम्बार्पणमस्तु.